இருக்கலாம். ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்துக்கு திட்டுறாருன்னு நம்ம சொன்னோம்ல, அந்த மாதிரிதான் இதை நான் பாக்குறேன். வேற யார வந்து எக்ஸ்டெண்டோட கம்பேர் பண்ணாங்கன்னு தெரியல. இவங்க ஒருத்தவங்க தான். அதுக்கப்புறம் வந்துட்டு விஜேஎஸ் பத்தி பேசணும்னா, எனக்கு நீங்க சொன்னீங்க, எனக்கும் அதுல டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கு. நேத்து அவரு பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படிலாம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படி தோணல. எப்பவுமே அவர் பண்றது எல்லாமே எனக்கு பிடிக்கலையான்னு கேட்டா சீசன் 8ல இல்ல. ஒரு சில விஷயங்கள் அவர் நல்லா தான் பண்ணாரு. அதே மாதிரிதான் நேத்து ஒரு சில விஷயங்கள் வாஸ் குட். பட் மெஜாரிட்டி அவரு போன வாட்டி எதெல்லாம் ரொம்ப லேக்கிங்கா, எதெல்லாம் ரொம்ப தப்பா பண்ணாரோ அதை இன்னும் பெட்டரா பண்ணாரு. லைக் எப்படின்னா இன்னும் வேர்ஸ் தென் பிஃபோர் அப்படி பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு நான் ஐ பிகம் மோர் ரூட் அப்படின்னா ஐ பிகம் பெட்டர் தென் பிஃபோர் அப்படின்னு ஆயிடாது இல்லையா? யூஸ்வலாவே வந்துட்டு பேசாதீங்க சொல்லுங்க, பேசாதீங்க சொல்லுங்க, அந்த மாதிரி தான் பண்ணுவாரு. அப்புறம் அந்த அப்ரப்டா கட் பண்றது, அப்புறம் கண்டஸ்டன்ஸ் வந்து சுத்துறாங்க, ரொம்ப சுத்தி 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 பேசுறாங்க அப்படின்னும் சொல்லுவாரு. பட் அவரும் நிறைய இடத்துல சுத்துவாரு. அது நமக்கே வந்து இங்க இருந்து எடிட் பண்ணி பாக்குற ஆடியன்ஸாலேயே அது பொறுத்துக்க முடியாது. அவர் அதை பண்ணுவாரு. அதே மாதிரி அவர் ஒரு பதில எதிர்பார்த்துட்டு அந்த பதில் சொல்ற வரைக்கும் அவங்கள டார்ச்சர் பண்ணுவாரு. இதை இன்னும் அவர் ஆரம்பிக்கல. பட் ஆனா எனக்கு என்னவோ நம்பிக்கை இருக்கு அவர் அதையும் 100% பண்ணுவாருன்ட்டு. பண்ணுவாரு. சோ அவங்க அவங்கள ஒரு குறை சொல்றாரு இல்லையா, அது ஆக்சுவலி அவர் பண்ணுவாரு. இந்த ரொம்ப நேரம் சுத்துறதா இருக்கட்டும், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு சொல்லுவாரு. ஆனா நீ ரொம்ப நேரம் பேசுறன்னு சொல்லுவாரு. அவர் எதிர்பார்க்கிற பதில் வர வரைக்கும் அவர் விடவும் மாட்டாரு. ஆனா வந்துட்டு அவருக்கு அவங்க பேசுறதுல விருப்பம் இல்லைன்னா அப்ரப்டா கட் பண்ணிடுவாரு. உட்காந்துருங்க அப்படின்றவாரு, போதும் அப்படின்றவாரு. லைக் அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்குங்க. அது ஹூம்ஸோ எவர் யூ மேபி, அது ரொம்ப அது எனக்கு பார்க்கவே பிடிக்காது. லைக் எனக்கு போன சீசன் கண்டஸ்டன்ஸ்லயே நிறைய பேர் மேல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், நிறைய பேர் எனக்கு பெருசா பிடிக்காதுன்னா கூட அவங்கள அவர் அப்படி பண்ணும்போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நமக்கு பிடிக்காதவங்களே நமக்கு ஒரு சிம்பத்தி அவரே கிரியேட் பண்ணி கொடுத்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இவர் மேல பெரிய ஹோப்ஸ் இல்லை. இவர் இன்னும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இவர் கரெக்டா சொன்னாரு தோழர். அது எனக்கு அந்த கலையரசன் சொல்லும் போது ஆமா, சம்மந்தமே நம்ம கமருதீன் வந்து பெரிய ஹீரோ ஆவார், ஆனா அவர் ஹேட்டட் சம்பாதிச்சிருப்பாருன்னா என்ன சம்மந்தமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் விஜேஸும் சம்மந்தமே இல்லாம ஒண்ணு பண்ணாரு. கேட்ட கேள்வி ஒண்ணு, நான் வந்து திருக்குறள் வந்து மனப்பாடமா சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக டக்குன்னு நீ 10 திருக்குறள் சொல்லுங்கிறாரு. அவரும் சொல்றாரு. இதை எடிட் பண்ணாம எங்களுக்கு 1 hourல வேற போடுறீங்க. என்னடா நடக்குது, நீங்க தான்டா சம்மந்தம் இல்லாம பேசுறீங்கன்ற மாதிரி இருக்கு எனக்கு. சோ எனக்கு தெரியல. என்னோட ஹோப்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அவ்வளவுதான். அப்புறம் ஒரே ஓகே. ஒரு சின்ன அடிஷன் மட்டும் டாம். அந்த சொல்லுங்க சொல்லுங்க அது. விஜய் சேதுபதி அந்த பாயிண்ட் சொன்னல, அதுக்குல இன்னொன்னு எனக்கு அதுக்கப்புறம் பிரவீன் காந்தி எக்ஸிட்க்கு அப்புறம் அவர் ஒண்ணு பண்ணாருல, அதுலயே எனக்கு உடன்படல. அதுவும் ரொம்ப சைல்டிஷான விஷயமா தான் இருந்தது. இப்போ போன வாட்டி அர்ணப் ஒண்ணு பண்ணாருல, வெளியே வந்ததுக்கப்புறம் ஒண்ணு பேசினார்ல, அப்ப அவர் சொல்லுவாரு, என்னங்க அதான் வெளியே வந்துட்டாங்க, நீங்களும் வெளியே போயிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க இந்த கேம்லயே இல்ல, எதுக்குங்க தேவையில்லாம வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி பேசுறீங்க, அதை பண்ணாதீங்க, அதை ரசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. நீங்க உங்களுக்கு ஆனா பிரவீன் காந்தியை இவர்தான் விமர்சிக்கணும் பேசுவாரு. அப்படின்னு தோணி இருந்துச்சுன்னா நீங்க அவர் முன்னாடியே அவர் சொன்னதை விமர்சிச்சிருக்கணும். நீங்க அவர் முன்னாடியே அவர் சொன்னதை லைட்டா கலாய்க்கிற மாதிரி கலாய்ச்சி அப்படியே அவர் வெளியே அமிச்சிட்டு, ஆள் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஆள் போனதுக்கு அப்புறம் நீங்க ஆடியன்ஸ் கூட உட்காந்து அதை கலாய்க்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கான இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் அங்கேயே கிடைச்சிச்சு. என்னன்னா ஆப்போசிட்ல இருந்த ஒருத்தர் வந்து நீங்களும் தான் சொன்னீங்க அப்படின்னாரு, ஆனா அவர் வேற மாதிரி மதிக்காரு. அவர் முதல் சொன்னாரு, அதுக்கு நான் திருப்பி சொன்னேன் அப்படின்னு. அவர் முதல் சொல்லி நீங்க அதை திருப்பி சொன்னீங்கன்னா கூட நீயும் தானப்பா அதை ரெஜிஸ்டர் பண்ணிருக்க. இப்போ ஆமா சார் நீங்க, அதாவது அவர் சொல்றாரு நான் எங்கும் இருப்பேன் அப்படின்றாரு. தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல நான் இதை வந்து ஸ்ட்ராங்கா தான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த ஜென்ரலா ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆட்டிடியூட்ல யாராவது இருப்பாங்கல்ல, எக்ஸாம் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் நான் ஆக்சுவலா இதுவெல்லாம் இல்ல, உடஞ்செல்லாம் இல்ல, நான் நார்மலா இருக்கேன் அப்படின்னு காட்டிக்க ட்ரை பண்ணுவாங்க தெரியுமா. ஒரு ஒரு பிரேக்கப்க்கு அப்புறமோ இல்ல இதுக்கப்புறமோ ஒரு ஃபேஸ்ல இருப்பாங்களா, அவர் அந்த ஃபேஸ்ல இருக்காரு கிட்டத்தட்ட. நாம எப்படி அவரை ஒரு ஹோஸ்ட் அங்க எந்த இடத்துல அப்படி அப்படி இருக்கிற ஒருத்தர் எப்படி அணுகணும்னா எம்பத்திரிக்கு அணுகணும். இப்போ கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து ஜூலிக்கு வந்து அவ்வளவு பெரிய நெகட்டிவிட்டி இருந்தது. ஆனா அவங்கள கமல் வெளியே அனுப்பும் போது என் பொண்ணை நான் உங்க வீட்டுக்கு உங்களை நம்பி அனுப்பி விடுறேன், நீங்க எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவார். அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ஷோ மேலேயே ஒரு மரியாதை வரும், ஹோஸ்ட் மேலேயே ஒரு மரியாதை வரும். டேய் நமக்கே, அதாவது நான் என்ன சொல்றேன்னா அவங்கள பிடிச்சவங்களுக்கு இல்ல, அவங்கள பிடிக்காதவங்களுக்குமே அந்த இடத்துல டக்குன்னு ஒண்ணு தோணும், சி ஆமா இல்ல, நாம கூட அந்த ஹேட்டை வெளியே கொண்டு வந்து அவங்க மேல இன்னுமே கூட வச்சுட்டு இருக்கோம், கேம் முடிஞ்சிருச்சு,
ஓகே அவங்க திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவோம், அவங்களும் பார்ப்பாங்க தான் எல்லாத்தையும், விட்டுலாம் நம்ம அப்படின்றது நமக்குமே தோணும் அதை பார்த்தா. அந்த எபிசோட் பார்த்தப்ப ஆக்சுவலா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அந்த சீசனுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. ஆனா அந்த மோமெண்ட் அங்க கமல் சொன்னதுக்கு அப்புறம் சே ஆமா இல்ல கரெக்ட் தானே, இந்த கேம் இது அதுக்கப்புறம் தேவையில்ல அப்படின்றது எனக்கு அங்க அந்த அந்த எபிசோட் முடிவுல எனக்கு தோணுச்சு. அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அவங்களை விமர்சிக்கணும்னு தோணவே இல்லை. அண்ட் அந்த சீசன்ல இருந்து எல்லா சீசன்லயுமே கமல் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. வெளியே வந்து ஒருத்தங்க எக்ஸிட் ஆகும்போது அவங்களை திட்டி அனுப்பிவிட மாட்டாரு. நான் இதெல்லாம் தான் சொல்றேன், இதெல்லாம் தான் கத்துக்கணும். கத்துக்கணும் இல்ல, ஐ மீன் நீங்க செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப நீங்க போனதுக்கு அப்புறம் பிரவீன் காந்தி அங்க உட்காந்து கலாச்சி யாருக்கு என்ன ஆகுது? அப்படி இன்னொன்னு அப்படி கலாய்க்கிறதுனால டக்குன்னு அப்படியே அந்த இது இறங்குது பாருங்க. ஏன்னா ஆடியன்ஸ் டக்குன்னு உங்களை எப்படி ஆடியன்ஸ் இதே இடத்துல கமல் உட்காந்துருந்தாங்கன்னா கமல் அப்படி கேட்டிருப்பாங்களா? ஏன்னா கமல் அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன். நம்ம மரியாதைக்கான ஸ்பேஸை நம்ம தான் உருவாக்குறோம். சோ அத ஒரு ஹோஸ்ட் மேல இருக்கிற மரியாதைன்றது இந்த ஷோ மேல இருக்கிற மரியாதை, அந்த ஆடியன்ஸ் மேல இருக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கறதோட இன்டர் கனெக்டட். இப்ப இந்த ஹோஸ்டுக்கான மரியாதை இறங்குச்சுன்னா ஷோக்கான மரியாதை இறங்கும், ஷோக்கான மரியாதை இறங்குச்சுன்னா ஆடியன்ஸ் மேல இருக்கிற மரியாதை இருக்கும். இதெல்லாம் ஒரு ஷோ உட்காந்து நீங்க பாத்துட்டு இருக்காங்க, எதையோ பேசிட்டு இருக்காங்க இவர் அப்படின்னு, அது ஒரு மொத்த இந்த ஷோவை இதுக்கான பர்பஸா ஒண்ணு இருக்குல்ல, அது மொத்தத்தையுமே அது நல்லிஃபை பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி ஆக்ஷன் அண்ட் லியோ சொன்ன மாதிரி எனக்கும் அவர் போனதுல இருந்து இன்னொன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு கம்மியாயிட்டே வராருன்னு தோணுது. Yes, yes, Adi, agreed. Yes, Shweta. ஹாய்ங்க டாம். ஹாய் ஸ்வேதா, சொல்லுங்க. புலம்ப தானே போறீங்க, இல்ல திட்ட போறீங்களா? இல்லையே திட்டல. இந்த சீசனை ஓவராலா ஃபர்ஸ்ட் வீக்லயே இவங்க இவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப என்னதான் கண்டஸ்டன்ட்லாம் நல்லா இல்லைன்னு செலெக்ஷன்லாம் திட்டினாலும் இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய சீசனில் கண்டென்ட்டே இல்லை, என்னடா பண்ணுறீங்கன்னு இருந்தது. ஃபஸ்ட்டு வீக்லேயே இவங்க நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இது வந்து ஓகே தான் இந்த வீக்கு, ஃபர்ஸ்ட் வீக்கே. ஓகே. நிறைய நிறைய பேர் கம்முன்னு இருந்தாலும் நிறைய பேர் நல்லா திவாகர் தான் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காரு. திவாகர், பாரு, கம்ருதீன் எல்லாம் நல்லா தான் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ தென் வந்து விஜேஎஸோட ஹோஸ்டிங் பற்றி எல்லாம் இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. அது எல்லாமே நான் ரொம்ப அக்ரி பண்ணுறேன். விஜேஸ் இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணுறாருன்னு சொன்னப்பவே இதுக்கு முன்னாடியே நான் மாஸ்டர் ஷெஃப் தமிழ் பார்த்துருக்கேன் அவரோட ஹோஸ்டிங். இவர் எப்படிங்க இதில் ஹோஸ்ட்டாக போட்டிங்க? அப்படி தான் இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். மாஸ்டர் ஷெஃப் தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தா விஜேஎஸை நம்ம ஹேட் பண்ணிடுவோம், அப்படித்தான் இருக்கும். நான் அதை பார்த்து தான் எனக்கு வந்து ஆஸ் அ பர்சனாக லைக் ஒரு ஹோஸ்டா ஆக்டராக விடுங்க, அதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இதில் ஹோஸ்டா அதெல்லாம் வெறுத்துருவீங்க. இங்க வந்து இது வந்து பிபி டீம்னால தான் அவர் இவ்ளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பிபி டீமோட ட்ரைனிங் தான். இவர நீங்க தனியா பேச சொன்னீங்கன்னா, இவரு ஒண்ணும் பண்ண மாட்டாரு. எதுவுமே வாய்ப்பே இல்ல. ஸோ ரொம்ப ஹேட்ர இது பண்றேன்னு நினைக்கிறேன். ஸோ விஜேஎஸ் பத்தி அவ்வளோதான். இவரு இல்ல நீங்க என்னோட நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல. என் ஃப்ரெண்ட் பிலிவன் கீழ இருக்காங்க. ஓகே. ம். நாங்க ஃபர்ஸ்ட் வந்து யாரு வந்தா நல்லா இருக்கும்னு நாங்க உட்கார்ந்து பேசுறோம். போன சீசனுக்கு பேசுறப்ப அவங்க விஜேஎஸ்ன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து நான் இது நீங்க சொன்ன அதே எடுத்துக்காட்ட தான் அவங்க கிட்ட சொன்னேன். இல்ல ஓ! பண்ணா நல்லா தான் இருக்கும் அப்படின்றது. அப்புறமேட்டு அவங்களும் துப்புனாங்க, தூன்னு என்ன பண்றான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. யா, அ. ஆஸ் யூசுவல் சொன்னது கரெக்ட் தான். டூயிங் லைக் தட். என்ன ம். பண்றது? இல்ல நீங்க வந்து இன்னொன்னு சொன்னீங்களா, அத மட்டும் நீங்க மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, பிபி ம். டீம் சொல்லிக் குடுத்து தான் அவரு பண்ணாருன்னு சொல்றீங்கல்ல. பிபி டீம் சொல்லியிருப்பாங்க. போன சீசன்லயும் ம். சொன்னாங்க தான். ஆனா வெளியில சார் வாங்குன அடிகள் அப்படி. ஓ! அதனாலயும் கொஞ்சம் மாத்தி இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம். மேபி அப்கமிங் வீக் தான் பார்த்தா தான் தெரியும். அவரு எல்லாருமே இவ்ளோ சொல்லியுமே வந்து பட் ஸ்டில் அவர் அந்த அப்ரப்ட்டா கட் பண்றத வந்து கன்டின்யூ பண்ணிட்டே இருக்காரு. நான் பெர்சனலா என்ன ஃபீல் பண்ணேன்னா, இப்ப நான் இந்த இது ஸ்டார்ட் பண்ணும்பொழுதுமே சொன்னேன். கம்ருதீனோ, பார்வதியோ அடுத்த வாரம் எந்திரிச்சு விளையாடணும்னு நெனச்சா கூட, இவரு ஒண்ணு கட் பண்றாருல்ல, அதுல வந்து நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ! இப்ப அரோரா எதுவுமே பண்ணல. லாஸ்ட் வீக் ம். தப்புன்னு எதுவுமே பண்ணல. அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு தான் வந்து பாசிட்டிவ் ஆஃப் அரோராவ தான் எல்லாருமே பார்த்தாங்க. நீங்க நேத்து சம்மந்தமே இல்லாம அரோராக்கு ஒண்ணு சொல்லி அந்த பொண்ண இது பண்றீங்க. ஓகே. ஷி இஸ் ம். வெரி எமோஷனல். அவங்க அழுகுறாங்க. ஓகே. அப்ப நம்ம இத்தன நாள் பண்ணது எல்லாமே தப்பு தானோ! அப்ப நம்ம பேசுனது கூட எல்லாமே தப்பா தான் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அதாவது என்ன அர்த்தம்? நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நீங்க உங்க கூட எல்லாம் பழகி எனக்குமே தப்பா தான் வருது பாருங்க. நீ அங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல. ஒருத்தங்க ஒரு தப்ப திருத்திக்கணும் அப்படின்னா அங்க முதல்ல அவரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். நான் இந்த தப்ப பண்ணிட்டேன், அதுக்கு அடுத்த ஸ்டெப் சரி அடுத்து நம்ம இதை பண்ணாம இருக்க என்ன பண்ணலாம், இல்ல இதை எப்படி சரியா பண்ணலாம்ன்றது 3வது ஸ்டெப். ஆனா நீங்க முதல் ஸ்டெப்புக்கே ரெடியா இல்ல. ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, அங்க ஒரு குழி இருக்கு அப்படின்னா இங்க குழி இருக்குன்றத அக்னாலேஜ் பண்ணாதான் அடுத்து இப்ப இந்த குழி அடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்ன்றதுக்கு நோக்கி யோசிக்கவே முடியும்.
இங்க குடியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா அதை அடைக்கவே முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி லேக்ஸ் அந்த பேசிக் விஷயமே லேக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்னு, இந்த பேட்டர்னாவே இவங்க இந்த டோன் எடுக்கிறது அங்க இருக்கிற விமன் கிட்ட மட்டும்தான் எடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ஐ வாண்ட் டு சே திஸ். இது நான் வேற ஒன்னா நான் ஒரு நரேட்டிவ் செட் பண்றேன்னு கூட நினைக்கிறேன் நிறைய பேர். ஆனா அது உண்மை. எனக்கு என்னன்னா, அசீம் நான் சொல்றது வெறும் அவங்கள மட்டும் இல்லை, டீமை மட்டும் இல்லை, நான் மக்களையுமே இதை பார்க்கிற பெரும்பான்மை மக்கள் இப்போ ஒரு கருத்துருவாக்கம் பண்றாங்கல்ல, பூர்ணிமா மேலையோ இல்லை இதுங்க மேலையோ, எனக்கு இவங்க இதே கருத்துருவாக்கத்தை அசீமை பார்த்தோ இல்ல பாலா பார்த்தோ இந்த ஆட்டிடியூட்ல பேசும்போது அதை வந்து ஒரு கெத்து மாசம் ஃப்ரேம் பண்றாங்க. ஆனா ஆதரவை பண்ணும்போது மட்டும் அது திமிருன்னு ஃப்ரேம் ஆகுது. நான் சொல்றது, ஒருத்தவங்க பண்ற ஆட்டிடியூட் எனக்கு திமிரா இருந்துச்சுன்னு அந்த ஆட்டிடியூட சொல்லி நீங்க சொல்றது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இன் ஜென்ரலா ஒருத்தங்க ஸ்ட்ராங் ஒப்பீனியன் ஏதாவது ஒன்று வச்சாலே அவ திமிரு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதுவுமே இந்த ஆம்பளை திமிரோட நீச்சியா தான் நான் பாக்குறேன். யா அக்ரீட் ஆதி. எஸ் மதன். மதனுக்கு அப்புறம் ரகு பேசுங்க. மதன் ஆல்ரெடி வந்துட்டாங்க. லெட் ஹிம் டாக். Okay, Tom. Thanks, Tom. ம்ஹும். How are you? யா ஐம் டூயிங் குட் மதன். பேசியிருக்கோமா நம்ம? பேசிருக்கோம் போன பேசியிருக்கோம். வருஷம் ஓகே 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 நம்ம பேசுறோம். ஓகே, இல்ல இல்ல, எனக்கு இந்த ஒரு டெம்ப்ளேட் பார்த்தேன். வீக் டேஸ் நல்லா இருக்கும், வீக்கெண்ட் நல்லா இருக்காது. அப்படி இல்லைன்னா வந்து உல்டாவா இருக்கும். ஓகேவா? ரெண்டுமே கன்றாவியா இருக்கிறது நல்லா இருந்துச்சு. கமலஹாசனுக்கு எதெல்லாம் இவங்க குறைன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் செய்துபடுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த குறையெல்லாம் இவங்க வந்து நிறைய மாத்துறாங்க. எனக்கு அதுதான் பிரச்சனையே இருக்கு. நீங்க நான் உட்பட எல்லாருமே அடிச்சு எதுக்காக அடிச்சவங்க? நீங்க பயாஸ்டா இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு ஆதிக்க மைண்ட் செட்ல இருக்கீங்க, தனியா உங்களுக்குமே ஒரு பிரச்சனை வரதான் நீங்க வந்து இந்த மாதிரி பண்றீங்க, ஆட்களை வந்து கை காட்டுறீங்க அப்படின்னு சொல்றோம்ல, அது ஒண்ணு. ஆட்களை சில பேரை நீங்க வந்து ஒரு மாதிரி ஹேண்டில் பண்றீங்க, ஒருத்தருக்கு ஒரு ஒரு ரேஷியோ வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதே தான் சேதுபதியும் பண்றாரு. ரெண்டு பேருக்கும் வேறுபாடே கிடையாது. நீ கமலை சொன்னீங்க, ஓகே ஃபைன். அப்போ கமலை சொன்னீங்க, கை காட்டிங்க, நான் நல்லா தீர்த்துக்கிறேன். அதே கையை நீ இங்கேயும் காட்டணும்ல. இங்க காட்ட மாட்டேன், நான் அங்க மட்டும் காட்டுவேன். இது வந்து பாயத்தை நெக்ஸ்ட் டோர் எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காப்புல ஹோஸ்ட் பண்றப்ப, கமலஹாசன் ஹோஸ்ட் பண்றப்ப நான் வந்து பயத்தோடு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து என்ன ஒரு லாஜிக்னு தெரியல எனக்கு. ஐயா நீங்க இதுதான் என்ன பிரச்சனை இருக்கு. பேரலல் யூனிவர்ஸ்ல இருக்கீங்களா? இங்க யாரு விஜய் சேதுபதியை பெருமையா பேசுனது? இருக்கிற அதெல்லாம் இருக்காங்க, அத்தனை அதெல்லாம் பேரும் போட்டு இருக்காங்க, புரட்டி அதெல்லாம் புரட்டி அவர் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்பயும் வந்து ஒரு இல்ல இல்ல கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அவரு தான் பொழந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து அவருக்கு வந்து ஆறுதல் அளிக்க முடியுமா இருக்கமா, ஐ மீன் ஆறுதல் அளிக்கிற மாதிரி நாங்க பேசுறோம்னு பேசுறீங்களே. ஞாபகம் வந்துருச்சு உங்க இல்ல வாய்ஸ் உங்களை சொல்ல ஞாபகம் வந்துருச்சு. உங்களை சொல்லல நான் பொதுவா இங்க சில பேர்லாம் இருக்காங்க, நான் நியூட்ரலா இருக்கேன், நான் பிக் பாஸ் வந்து நியூட்ரலா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து அவ கையாளுற விதம் இப்படிதான் இருக்கு. நான் அதான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் கிடையாது. நிறைய பேச சொல்லி கேட்கிறேன், பேசுறேன், நிறைய விட்டு பாக்குறேன் அப்படின்றப்ப இந்த மாதிரிதான் இருக்கு. நல்லா பண்றாருன்னு சில போலாத மட்டும் சொல்றீங்க தவிர அவர் மேல இருக்கிற விமர்சனங்களை நீங்க அழுத்தமா வைக்க மாட்டேங்கிறீங்க. அதை மேம்பக்கா வச்சுட்டு போயிருங்க. ஒரு சரி போன சீசன் நம்ம விமர்சனம் வச்சோம், ஓகே ரைட். நான் போன சீசன் ஃபுல்லா பார்க்கவும் இல்லை, அது காரணமும் அவரால் தான் நான் பார்க்கல. ஏன்னா அவர் சரியா ஹோஸ்ட் பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். அது ஒரு பிரச்சனையா வந்துட்டு பிகாஸ் ஆஃப் எனக்கு ஃபுல் மீல்ஸ் 7 சீசன் தான் கமலஹாசன் கொடுத்துட்டாப்ல. நான் கொடுத்ததுக்கு அப்புறமா இவர் வந்து குஸ்கா கொடுன்னு நான் தர மாட்டேன். குஸ்கான்னு சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன். நான் அப்படிதான் பார்ப்பேன். அதை தாண்டி நிறைய இருக்கு. இன்னைக்கு நேற்று அவரு ஒருத்தர் நீங்க பேச எழுதி பேசுறப்ப அட்லீஸ்ட் அவர் டைவர்ட் ஆகிறாருன்னா நீங்க என்ன பண்ண, ஆஸ் அ ஹோஸ்டா அவனை நீ வந்து கண்ட்ரோல் பண்ணி இது இல்லைங்க, இப்படி பேசாதீங்க, நீங்க பேசுறது தப்புங்க, இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி அவரை ஒரு சொல்யூஷன் தரணும், இல்ல மாத்தி பேச வைக்கணும். ஹோஸ்டா அதுதான் இதை கமல் நிறைய பண்ணியிருக்காப்புல. அதை பண்ணாம ஓகே ரைட் நீங்க உட்காந்துருக்கு டெம்போ என்ன பண்ணிடுறாரு, இவங்க மாத்தி பேசுறாங்க, டக்குன்னு ஒரு மாதிரி மூஞ்ச குளிச்சுக்கிட்டு நீங்க உட்காந்துருக்கு கீழே அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடறாப்புல. அது ஒரு மாதிரி மூடி வச்ச மாதிரி இருக்கு. நிறைய பேருக்கு அங்க பண்ண எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கு. அது ஒரு ஆசை ஹோஸ்டா எனக்கு ரோஸ்ட் பண்ற அளவுக்கு தேவையில்லைங்க. நான் நிறைய வாட்டி சொல்லுவீங்க பேசுவேன். எனக்கு ரோஸ்ட் பண்றதுக்கு பல பேர் இருக்கா. வெளியே நிறைய பேர் உட்காந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. என்னோட கூட நிறைய பேர் இங்க உட்காந்து பேச போட்டோ யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு அது என்ன நடிச்சிட்டு இருக்காங்க, ரோஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? ரோஸ்ட் பண்றதுக்கு அவங்களே போதும் எனக்கு. ஓகேவா? எனக்கு ரோஸ்ட் பண்ற ஆள் வேணாம், எனக்கு ஹோஸ்ட் பண்ற ஆள் வேணும். அந்த ஹோஸ்ட் பண்ற ஆளு அவங்கள உள்ள இருக்கும்போல கேம் ஆட வைக்கணும். ஓகேவா? அவங்களை அடிச்சு நீ தலையில தட்டி அவங்களை கேம் ஆட வைக்கிற அவசியமும் தேவையும் கிடையாது. ஓகேவா? பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்து சொல்லி அவங்களை கேமுக்கான புதுசா கொண்டு போனோம். அப்படி கொண்டு போனா மட்டும்தான் இங்க யாரு இருந்தே தெரியாது. ஆனா இங்க போன சீசன் சரி இன்னும் சீசன் சரி
யார் வின்னர் தெரிஞ்சு போச்சு ஈஸியாவே. இவங்க தான் வின்னர் அப்படின்றத ஒரு 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 ஈஸியா கணிச்சுட்டாங்க எல்லாருமே ஒரு வீக்ல. பட் முந்தைய சீசன்லாம் பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா தெரியும் கடைசி வரைக்கும் யார் ஜெயிப்பாங்கன்னே தெரியாது. இவன் ஜெயிப்பானா அவன் ஜெயிப்பானா, ஒரு சேனல் மாத்தி கொடுத்துருவாங்க, ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு பயமா இருக்கும். ஓகேவா? பட் இங்க அதெல்லாம் கிடையாது. ஆப்வியஸா இதுதான் இருக்குன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு நீ என்ன பண்ணா அஸ் ஹோஸ்டா எல்லாரையும் கேம் ஆடிக்க வச்சாலாம் ஆப்வியஸா அந்த கேம் நல்லா போகும். ஓகேவா? எல்லாரையும் போட்டு கடிச்சிட்டு வச்சீங்கன்னா எவனும் கேம் ஆட மாட்டான், தெரிச்சு ஓடிடுவான். ஆடுற மாதிரி தான் ஆடுவான். அதுல ரொம்ப பிரில்லியண்டா இருக்க மாதிரி தான் ஆடுவான். அதை ஈஸியா தெரிஞ்சிடும். அந்த கூட்டத்துல கல் எடுத்து போடுவீங்களே அந்த மாதிரி தான். கல் எடுத்து சும்மா நீ போட்டு வெட்டுன்னு வச்சுங்களேன், அதுல ஒருத்தவங்க தான் தெளிவா இருப்பான், மத்தெல்லாம் தெரிச்சு ஓடிடுவான். நீங்க அந்த தெரிச்சு வர்ற மாதிரி தான் பண்றீங்களே தவிர இந்த மாதிரி பண்ற மாதிரி எனக்கு தோணல. இன்னொன்னு, நேற்று அவரு அந்த ஆதிரி பண்ண மேட்டர் இருக்குல்ல, அது ரொம்ப அமைச்சர் பிகோடு எனக்கு தெரிஞ்சு. நீங்க அவ்வளவோ முற்போக்கு பேசுறீங்க, கருத்துக்கள் பேசுறீங்க, எல்லாம் பண்றீங்க. நீங்க முற்போக்கு பேசுறீங்க, நீங்க வந்து ஒரு ஈகோ இஸ்டா இருக்குது எனக்கு பிடிக்கல. அது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஈகோ இஸ்ட் தான். ஒருத்தர் உட்காந்து பேசுறாங்கன்னா உங்களுக்கு ஈகோ டச் ஆகுதுன்னா அது எனக்கு புரியல. ஆஸ் அ ஹோஸ்டா நீங்க பேசுறப்போ குறுக்கல வந்து மேனரேஷன் பண்றது, நீ பேசுறப்போ மூஞ்சி பண்றது, அதெல்லாம் வந்து கமல் பேசுறது பண்ணிருக்காங்க. யாரும் பண்ணாமலாம் இல்லை. மாயாலாம் கமல் பேசுறப்போ ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பூர்ணிமா பண்ணிருக்காங்க, எல்லாரும் பண்ணிருக்காங்க. பண்ணாமலாம் கிடையாது. இங்க கவிஞம் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். இப்ப கூட எல்லாரும் பண்ணிருக்காங்க. அது எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு தான் மேட்ரு. அது ஆஸ் அ ஹோஸ்டா அதை பண்ணாம அவளை பிடிச்சி கடிக்கிறதுலாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. இன்னொன்னு, இவங்க அந்த கேள்வி மேட்டர் இருக்குல்ல, அந்த கேள்வி மேட்டர் அட்ரஸே பண்ணல. எனக்கு அதுதான் பிரச்சனையே இல்லை. இருக்கிறது முக்கியமா கெமிக்கும் திவாகருக்கும் அந்த மேட்டர் இருக்குல்ல, உள்ளதுல முக்கியமான விஷயம் வந்து அதுதான். நீங்க அந்த மாஸ்க் போடாதது வந்து கடைசியா வந்து முடிச்சாப்புல இருக்கு. அதோட விட்டுருங்க. இந்த நேரத்துல வந்து அவங்களுமே அதை ரியலைஸ் பண்ணிருப்பாங்க, அதனால அதை ஹைலைட் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயம் இப்ப அப்படின்னா வந்து கையை பிடிச்சி ஏன் இழுத்தீங்க அப்படி திவாகர, நீ உங்களுக்கு யார் அந்த பெர்மிஷன் கொடுத்ததுன்னு தான் அவர் கேட்டிருக்கணும். பட் ஏன் அவர் அதை கேட்கல? எனக்கு வந்து கெமி மேட்ரு சொல்லும் பொழுது அது அந்த இடத்துல இருக்கவங்களே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இமீடியட்டா கெமியை கொஸ்டின் பண்ணிட்டாங்க. கெமி ரியலைஸ் பண்ணிட்டாங்க. எப்ப அதை கொஸ்டின் பண்ணிருப்பாங்கன்னா, போன சீசன்ல ஒருத்தர் பண்ணாரு இல்லையா, அதை ரியலைஸே பண்ணாம கடைசி வர வரைக்கும் வந்து சௌந்தர்யாவை பத்தி பின்னாடி தப்பாவே பேசிட்டு இருந்தாருல, அந்த மாதிரி பண்ணிருந்தாங்கன்னா அதை அட்ரஸ் பண்ணிருக்கிறதுக்கான. ஆனா அதுக்கே பண்ணல. அப்படியும் நம்ம பாக்கணும்ல. இல்லங்க, இப்ப நம்ம அந்த ஒருத்தரை போட்டு ஒருத்தர் ரோஸ்ட் பண்ணிட்டே இருந்தாரு நினைக்கிறேன். அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. நோ அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க கெமி நம்ம அந்த வார்த்தை சொன்னது தப்பு. ஏன்னா இமீடியட்டா ஆதிரை, அரோரா அண்ட் சமோன் எல்ஸ் அதை கொஸ்டின் பண்ணாங்க. கொஸ்டின் பண்ணதுமே ஷி ரியலைஸ்ட். சோ அதனாலதான் அதை கேட்கல நான் நினைக்கிறேன். இன்னொன்னு வெட்டிடுவேன் சொன்னதுக்கு நேத்து நான் நோட் பண்ணது முன்ன சொல்லியிருந்தேன். வெட்டிடுவேன் சொன்னார்ல, அத சொல்றப்ப வந்து விஜய் சேதுபதி வந்து சும்மா ஜஸ்ட் லைக் சொல்லி முடிச்ச மாதிரிதான் இருக்கு. அட்லீஸ்ட் அதை வெட்டிடுவேன் சொன்னதுக்கு நீங்க கொஞ்சமாச்சும் அவனை கணிச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் எல்லோ கலர் கொடுத்துருக்கலாம். இதுக்கு முன்னாடி சீசன்லாம் வந்து சும்மா பேசுறதுக்கு எல்லோ கலர் தூக்கி வீசிருக்காங்க மூஞ்சி மேல. அதெல்லாம் நடந்தது இருக்கு. அதெல்லாம் பண்ணாதது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. பண்ணிருக்கேன், ஏன் பண்ணா? நான் வெட்டின்னு சொல்லியிருக்கேன், நீங்க தூக்கி செக்கா இருந்தா வச்சுட்டு எல்லோ கிடையாது, திரும்பி பண்ணா வெளியே போயிடு அப்படின்னு சொல்லலாம்ல. இதேதான் அந்த நிக்சன் பண்ண நினைக்கிறேன். நிக்சன் பண்ணப்ப மட்டும் கமல்ஹாசன் போட்டு அந்த மீதி மீச்சு அதை தீக்குறாங்க. அதை அன்னைக்கெல்லாம் வந்து இவங்க கொண்டாடினாங்க. ஓ என்னடா முடிக்கிறாங்களா சொருகிடுன்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறமேட்டு அதை இது பண்ணாங்க. பட் இதை வந்து ரொம்ப லைட்டர் நோட்ல அவர் அதை ஹேண்டில் பண்ணாரு. எனக்குமே அது நாட் ஓகே தான். இதை நிறைய பேர் கேட்டேன் ட்விட்டர் இருக்குங்களா, அன்னைக்கு சப்போர்ட் பண்ணாங்க நிக்சனுக்குலாம். நிக்சனுக்கு இது பண்ணாங்க, ஓகே ரைட், கமல் மட்டும் அடிச்சிட்டாப்ல கரெக்டாப்ல அப்படின்னு பேசினாங்க. ஓகே ரைட், கரெக்டா இருக்காமல் இன்னத்து என்ன பண்ண சேதுபதி, அது எல்லாம் இல்லைங்க அரெஸ்ட் பண்ணிட்டாருல அந்த விஷயம், அவனுக்கு புரிஞ்சு போச்சுல, புரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி சிம்பிள் நோட்ல முடிச்சுட்டு போயிட்டாங்க. என்னங்க புரியல எனக்கு. அவனுக்கு புரிஞ்சா போதுன்னா வார வரைக்கும் புரியல, அவனுக்கு வார காட்சியில அவனுக்கு புரியுமா? அதெல்லாம் நிக்சன் சொன்னா மன்னிப்பு கேட்டான். மன்னிப்பு கேட்டது போய் கமல் அடிச்சாருல, அவனுக்கு தூக்கி போட்டு ஏன் அடிச்சாரு? இது அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க இங்க இருக்கவங்க கூட. ஹோஸ்டா எனக்கு நான் தெளிவா சொல்லிக்கிறேன், எனக்கு ரோஸ்ட் பண்ற ஆளு வேணாம். சிம்பிள். விஜய் டிவி இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. மதனுக்கு ஹோஸ்ட் பண்றவரை பிடிக்கலையா, நீங்க போய் வேற யாரையாவது கூட்டிட்டு வருவீங்களா? எனக்கு நீங்க பண்றது இவரை வச்சு பண்றது பதிலா கோபிநாத் வச்சு பண்ணிக்கலாம். அழகா இருந்தாலும் நீ நான் மாதிரியாவது கொண்டு போவாரு. அட்லீஸ்ட் பாக்குற மாதிரியாவது இருக்கும். நீ நான் பாக்குற மாதிரி இருக்கும், அதே மாதிரி பிக் பாஸ் பாக்குற மாதிரி இருக்கும். இது பாக்காத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. எல்லா பெண்களும் வந்து அங்க உலகத்துலாம் கடிச்சு வைக்கிறாப்புல. கடிச்சு வச்சிருக்கப்போ அவங்க எல்லாம் கோச்சிக்கிறாங்க, என்னங்க அப்படி அடிக்கிறாரு போட்டு எல்லாரையும் அப்படின்னு சொல்லி அரோரா பேசுது. எல்லாருமே ஒரு கோச்சிக்கிறாங்க ஆஸ் அ ஹோஸ்டாவே பாக்குறப்ப. எனக்கு அது இது கமல்கிட்டலாம் வந்து அதெல்லாம் இருக்காது. அவர் அடிச்சா கூட சில இடத்துல தட்டி கொடுக்க கூடாதுல, தட்டி கொடுக்குற எண்ணமும் அவர்கிட்ட இல்லை.
டச்சியும் கொடுக்க மாட்டேன்றீங்க. நீ இப்ப டச் கொடுத்து பொதுவாக கொடுத்துட்டு போயிருங்க. பட் கமல் அடிச்சாருன்னா அடிச்சதுக்கு அப்புறமா கூப்பிட்டு பேசுவாப்புல, நான் அடிச்சது தப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாப்புல. அதையும் பண்ண மாட்டேன்றீங்க. பிரச்சனையா அவர்கிட்ட இதுதான். ஒரு ஒரு ஒருத்தர் நீ அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அடிச்சுட்டு அட்லீஸ்ட் அவங்க கிட்ட இருக்க பாசிட்டிவ் கொஞ்சமா தூக்கி விட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அவன் எடுத்துக்கிட்டு அடுத்து டெவலப் பண்ணிட்டு போவான். நான் பாசிட்டிவ் சொல்ல மாட்டேன், ஆனா ஒரு போட்டு நிமிஷம் மிதி இருக்குன்னு இருங்க வச்சுக்கோங்க. மதன். பிரியா, ஹலோ, இது கரெக்டான ஐடியா இல்லைன்னு கூட தெரியலையே. ஹலோ, ஓகே ஓகே. யா இல்ல நான் அவர் அப்ரப்டா ஸ்டாப் பண்ணிட்டேன் நீங்க இது பண்ணதுனால, அன்மியூட் பண்ணனால. ஏன்னா இது வந்து அது பேர் என்ன, அந்த பக்கா இல்ல நார்மல் ஐடியான்னு எனக்கு தெரியல. அதனாலதான். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, அவர் பேசி முடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். முடிச்சிட்டீங்களா மதன் நீங்க? இல்ல, ஒரே பாயிண்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன். எனக்கு இன்னொன்னு, இத கொடுத்துட்டு போயிடுறீங்களா? சேனல் சைட்லயும் சேனல் சைட்லயும் ஒரு குறைபாடுகள் இருக்கு. என்னன்னா, நீ இன்னும் உட்காந்துக்கிட்டு அந்த ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறது, அப்புறம் வந்து ஓடி போய் தொட்டு வந்தா அவுட்டு, இந்த மாதிரி கேம் எல்லாம் வச்சு விளையாடிட்டீங்கன்னா உள்ள இருக்கவங்கலாம் வந்து இப்படிதான் பிக்கப் பண்ணிட்டு இருப்பான். அட்லீஸ்ட் நீ தெலுங்குதை நீங்க தான் நடத்துறீங்க, நான் அதை இல்லைன்னு சொல்ல. அங்க மட்டும் எப்படி நீங்க கேம் அவ்வளவு அழகா குடிக்கிறீங்க, அவ்வளவு அழகா கண்டென்ட்டை கொண்டு போறீங்க. பட் தமிழ்ல கொண்டு போறதுக்கு என்னன்னு தெரியல. இது முந்தைய சீசன்லாம் கொண்டு போயிருக்கீங்களா? கொண்டு போக தெரிஞ்ச உங்களுக்கு இல்ல இல்ல இதை கொண்டு மதன் போறது தெரியலன்னா இது என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக் இத்தனை மத்த சீசன் எல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து கொஞ்சம் அதிகமா எல்லாருமே கொஞ்சம் ஆக்ட் தெரிஞ்ச மாதிரி. இவங்க எல்லாம் என்னன்னா கண்டென்ட்னு ரொம்ப ஓவரா அலையிறது அப்ரப்டா கிரௌடுக்கு நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, யாருமே ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்ல முடியாது. கண்டஸ்டன்டோட செலெக்ஷனே வந்து இங்க ராங்கா இருக்கு. அந்த அளவுக்கு வேர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லன்னு சொல்ல முடியாது. எனக்கு வீக்கெண்ட் எபிசோட் தான் வந்து பயங்கர போரா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. எனக்கு சீக்கிரமா முடிஞ்சு போச்சு, 10:30 மணிக்கு முடிச்சிட்டாங்க யங்ஸ்டர்லாம். ஓகே, அதுதான் எனக்கு பிரச்சனை. அவர் மாத்திக்கணும். ஹோஸ்டாவது கொஞ்சம் ஹோஸ்ட் பண்றப்ப நிறைய பேரை பிடிச்சி ரோஸ்ட் பண்றாருல, அதை ரோஸ்ட் பண்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு அட்லீஸ்ட் அவங்களுக்கு டீச் பண்றத பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் பண்ணாருன்னா ஷோ நல்லா இருக்கும். இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உள்ள இருக்கும், நல்லா போயிடுவான். தேங்க்ஸ் மதன். ரகு, என்ன மன்னிச்சிருங்க ரகு, அவர் ஒரு 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டாரு. மதன் எனக்கு தெரியும், அவர் பேசுவார். அதனாலதான் நான் யோசிச்சேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஆதிக்கு அப்புறம் ஆதி ப்ரோக்கு அப்புறம் மதனுக்கு அப்புறம் எல்லாம் பேசணும்னா நமக்கு பெருசா பாயிண்ட்ஸ் எல்லாமே ரிப்பிட்டேட்டிவா தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவாங்க. டியூ ரெஸ்பெக்ட் டு தெம், நான் மேபி ரிப்பீட்டிவா இல்லைனாலும் ஐ வில் ட்ரை டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1-2 பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் டாம், ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட லாஸ்ட் டைம் நம்ம பேசியிருக்கோம். நான் அப்போ சொன்ன போது தான் சேம் பாயிண்ட் நான் திரும்பவும் ஐ ஸ்டிக் டு இட். இவர் வந்து இஸ் நாட் ஓனிங் த ஷோ, இஸ் நெவர் அண்ட் இஸ் நாட் ட்ரைங் டு ஓன் த ஷோ. ரொம்ப முக்கியமே வந்து ஓனிங் த ஷோ அப்படிங்கிறது வந்து மேபி ஒரு மிஸ்கால்குலேஷன்ல வந்து இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு டேக் த ஷோ த நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். பட் ஆனா எனக்கு இப்போ என்ன ஆணித்தனமா தெரியுதுன்னா, இஸ் நாட் அட் ஆல் ரெடி டு ஓன் இட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அந்த ஓனர்ஷிப்புங்கிற அந்த பாயிண்ட்ல வந்தாதான் நான் சொல்ற கமெண்ட்ஸ்க்கோ இல்லை நான் கண்டெஸ்டன்ஸ் பேசுற விதமோ அது எப்படி ரெசிப்ரிகேட் ஆகுது, அதுக்கு நான் அவங்களோட அந்த ரெசிப்ரிகேஷனுக்கு நான் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். அண்ட் ஐ மேக் ஷுவர் அவங்க சரியான அர்த்தத்துல தான் அந்த பாயிண்ட் வந்து அவங்களுக்கு போகுதான்னு என்ஷூர் பண்ணணும். இப்போ கமல் சார்ட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா, இவர்கிட்டயும் சில ஃபிளாஸ் இருக்கு, அவர்கிட்டயும் சில ஃபிளாஸ் இருக்குனாலும் அவர் அட்ரஸ் பண்ற பர்டிகுலர் பாயிண்ட் ஒரு இஷ்யூ அந்த ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டன்ட்டுக்கு கொண்டு போறாருன்னா இல் மேக் ஷுவர் மேக்சிமம் இது சரியான விகிதத்துல தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்களாங்கிற ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு கரெக்டிவ்னஸ் இருக்கும். இல்லைன்னா அட்லீஸ்ட் என்ஷூர் அந்த எண்ட்ல வந்து சரி இது உங்களுக்கு இப்படிதான் போதான்னு. ஆனா இவர்கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்தே நான் சொல்றத சொல்லதான் போறேன். அண்ட் ஐம் கோனா பி அப்ரப்ட். ஆனா இதுல என்ன விஷயம் பேக் ஃபயர் ஆகுதுன்னா, நீங்க மேக்சிமம் இந்த அட்டெம்ப்ட்ல அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறதையும் நீங்க கேட்க தயாரா இல்லை. நீங்க அங்கவே நிறுத்திடுறீங்க. டெஸ்பைட் நீங்க அந்த என்ன இன்புட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சோ, இல்ல உங்க டீம் கொடுத்துச்சா, இல்ல நீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இவருக்கு என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்கு, இல்ல என்ன ஒரு தாட் இருக்கோ அந்த தாட்டை கொண்டு வந்து அப்படியே அவங்க முன்னாடி அந்த ஷோல அந்த ஒரு 1.5 ஷோர்ல வீக்கெண்ட் ஷோல வந்து சொல்லிடணும். இதை அவங்க ஏத்துக்கணும்னு இவர் எதிர்பார்க்கிறாரு. இதுக்கு அவங்க கவுண்டர் ரியாக்ட் கொடுத்தாலுமே அந்த ரியாக்ஷன்ஸையும் இவர் ஒரு மாதிரி வேற எக்ஸ்டெண்டுக்கு தான் எடுத்துட்டு போறாரு. நான் சொல்றத சொல்லிட்டேன்.
இதை நீங்க ஏன் இப்படி எடுத்துக்கல, இது ஏன் நீங்க தப்பு பண்றீங்க, இப்படி நீங்க பண்ணக்கூடாதுன்னு அதுக்கும் ஒரு புள்ளி வைக்கிறாரு. ஸோ தேர் எண்ட்ஸ் அபவுட் விஜய் சேதுபதி. எனக்கு அவர் என்னன்னா, அவர் மேக்ஸிமம் குவார்டர் ஹிட் பண்ணிட்டாரு. அதாவது நான் இப்படிதான் நான் ஷோ ரன் பண்ணுவேன், இப்படிதான் இருக்க போறாரு. அண்ட் நம்ம சைட்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வில் ஹேவ் சம் செட் ஆஃப் பாயிண்ட்ஸ். இது தப்புன்னு நம்ம சொல்ல தான் போறோம், சொல்லிக்கிட்டு தான் இருக்க போறோம். பட் நோ யூஸ்ங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது, என்னோட பிஓவி. செகண்ட், டாக்கிங் அபவுட் தி கண்டெஸ்டன்ஸ், எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ரைட் ஃப்ரம் த பிகினிங். இந்த கண்டெஸ்டன்ஸ், இந்த செலெக்ஷன், இது எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஆன் டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். நான் அதை டீட்டெயிலிங் பண்ண இப்போ விரும்பல. மேபி பின்னாட்கள்ல இவங்கெல்லாம் எப்படி மாறுறாங்க, இல்லை எப்படி ப்ளே பண்றாங்கிறத பொறுத்து மேபி நான் கூட கொஞ்சம் ஏர்லியா ஜட்ஜ் பண்ணிட்டணும். நான் பண்ணது தப்புன்னு கூட நான் ரியலைஸ் பண்ணி நான் அவங்களோட அவங்களோட இமேஜை நான் மாத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை நான் ஜஸ்ட் ட்ரைங் டு கிவ் டு ஈச் அண்ட் எவ்ரி கண்டெஸ்டன்ட் ரைட் ஃப்ரம் திவாகர் டு தி மேக்ஸ் அவுட். நான் ஏன் சொல்றேன்னா, அதிகமா இப்போ நெகட்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த ஷோவை பொறுத்தவரையில் போறது இப்போ பாரு இல்லையா. ஸோ திவாகர் அண்ட் பாரு இவங்களுக்குள்ள தான் மீதி எல்லாரும் அடக்குங்கிற ஆஸ்பெக்ட்ல நான் இவங்க ரெண்டு பேருக்குமே இன்க்ளூட் பண்ணி சொல்றேன். த தேர்ட் திங், இப்போ இந்த வாரம் மதன் கூட ஒரு பாயிண்ட் சொன்னாரு, டாஸ்க் எல்லாம் எனக்கு ஆக்சுவலி டாஸ்க் எல்லாம் ரொம்ப பெருசா இல்லைன்னு. பட் ஆக்சுவலி நான் ஒரு சின்ன ஒரு ஷாக்கிங் எனக்கு பர்சனலி, இவங்க அந்த தேர்ட் டாஸ்க் கொடுத்தாங்க. given the 3 options, you are supposed to choose one. அது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சாய்ஸா இருக்கும் அப்படின்னு அந்த சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கு கொடுத்த வரலும் அந்த டாஸ்க் வாஸ் எக்ஸலண்ட் தாட் ப்ராசஸ் வைஸ். ஆனா கொடுத்த அந்த 7 பேர் மொக்க ஆளுங்க. காண்டனும் அவங்களால அவ்வளவுதான் பண்ண முடியும், அவங்களால அவ்வளவுதான் கொடுக்க முடியும், அவங்க அறிவு கேட்டபடி. ஸோ அதனாலதான் அது கொஞ்சம் டவுன் ஆச்சே ஒழிய, அந்த தேர்ட் டாஸ்க் ரியலி ஸ்பீக்கிங் அது அது எப்படி வேணா எடுத்துட்டு போயிருந்துக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு வந்து பிரவீன்ராஜ் எடுத்தது கூட ஒரு கஷ்டமான ஒரு சாய்ஸ் தான். நான் நேர்மையா இருப்பேன், நான் நேர்மையாவே இந்த கேமை நான் அணுகுவேன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் அந்த 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 யூனிஃபார்மிட்டி whatever is going to maintain as a satire, right, அதை கடைசி வரும் நான் கொண்டு போவேன் அப்படின்னு எடுக்கிறதுமே ஒரு பெரிய டஃப்பான ஸ்டாண்ட் தான். ஏன்னா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் சீசன்ல யூ நேம் எனி பர்சன், அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி தான் இருக்கும். சில டைம்ஸ் அவங்க நல்லா எக்ஸ்ட்ரீம்லி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பாசிட்டிவ் புக்ல இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா அடுத்த வீக் ரொம்ப டவுன் ஆயிருப்பாங்க, இல்ல பெர்ஃபார்மே பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இட் இஸ் குவைட் நார்மல் திங். ஸோ அப்படி பார்த்தா 3 பேர் எடுத்ததையுமே என்ன பாயிண்ட் சொல்லி நான் அதை எடுத்தேன் அப்படிங்கிறதுல தான் இருக்கு அந்த டிஃபரன்ஸ். ஸோ தட் இஸ் குவைட் சேலஞ்சிங் இல்லையா? ஸோ ஒரு நல்ல பேச இது வந்து எந்த இடத்துல ராங்கா போயிடுச்சுன்னா, சாரி டு இன்டரப்ட் ரகு, எந்த இடத்துல அது ராங்கா போயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க ஒரு கருத்து வைக்கிறாங்களே, இப்ப பிரவீன் காந்தி எடுத்ததுமே வந்து அதை ஹைலைட் பண்ணிட்டாரு. ஒரு வீட்டுல வாயவே பேச முடியாம அப்படியே அப்படின்னு ஒண்ணு பண்ணிட்டாரு. அது பண்ணதுனால இவங்க வந்து ஆட்டு மந்த மாதிரிதான் இருக்காங்க இந்த கண்டஸ்டன்ஸ், கரெக்டா? அதனால இவங்க அத ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஈவன் இன்னைக்கு விஜய் சேதுபதி அதை நியாயப்படுத்தி தான் பேசினாரு. நானுமே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த இன்சிடென்ட் நடந்தப்பவே வந்து நான் என்ன அட்ரஸ் பண்ணேன்னா, ஆதிரையோட கொஸ்டின் வாஸ் கரெக்ட், பட் அது அந்த மாஸ்க போட்டுட்டே கேட்டிருக்கணும். பிகாஸ் அது ஒரு டாஸ்கா வந்துருச்சு, கரெக்டா? அங்க போய் நான் அதை பண்ண மாட்டேன், அது எப்படி இப்படி பண்ணுவாங்கன்னு நீ போட்டுட்டே அந்த கேள்வி கேளு, வீக்கெண்ட்ல கேளு. அது விஜய் சேதுபதிக்கு வேணா புரியாம இருக்கலாம், இல்லனா வந்து அதை கட் ஷார்ட் பண்ணலாம், இல்ல அப்ரப்டா உன்னை அப்படியே உட்கார வைக்கலாம். பட் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, தே நியூ இட், ரைட்? அது நீ கேட்கிற கேள்வி கரெக்ட் தான் அப்படின்றது தெரியும்ல. பட் வந்து ஆதிரி அந்த ஒரு இடத்துலதான் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாங்க. அண்ட் ஆஸ் யூ செட், ஒரு டாஸ்க் கொடுக்கும் பொழுதே வந்து 3மே டஃப், இதுல யார் சூஸ் பண்றாங்க, எப்படி பேச போறாங்கன்றதுதான், கரெக்டா? அப்ப அதையே வந்து விஜய் சேதுபதி இன்னைக்கு நியாயப்படுத்தி அதுக்காக தான் அந்த அதுக்காக தான் சொல்லி அதை நியாயப்படுத்தி பேசும்போது ஐ வாஸ் லைக், என்ன பேசுற அப்படின்னு சொல்லி நான் பாத்துட்டு இருந்தேன். யூ கரெக்ட். அங்கதான் எனக்கு இன்னமும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து, ஆஹா விஜய் சேதுபதி கரெக்டா தான் இருக்காரு, பழைய சீசன்ல என்ன பண்ணாரோ அதே தான் இங்கேயும் பண்றாரு, அவர்கிட்ட புதுசா வேற எதுவும் நம்ம பெருசா டிஃபரெண்டாலாம் எதிர்பார்க்க கூடாதுன்னு நான் என்ன கொஞ்சம் கன்சோல் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆஃப்டர் ஆல் ஒரு வாரம் தான் போயிருக்கு, இட்ஸ் டூ அர்லி. விஜய் சேதுபதியே அடியில இது டவல்ல தலையில ஓட்டு உட்காந்து கேட்டுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோ, ஏன்டாடே எல்லாத்தையும் சொல்லுவீங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு வீக் தான் போயிருக்கு, பொறுத்து பாப்போம் அப்படின்னா அப்புறம் எதுக்குடா இவ்வளவு நேரம் நீங்க திட்டினீங்க, எதுக்குடா இவ்வளவு அடிச்சீங்க அப்படின்னு நினைப்பாப்ல. அந்த ஒரு வீக் தான் போச்சுன்னு சொன்ன அந்த இது வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு
விஜேஎஸ்க்கு சொல்லல. இவருக்கு ஒரு சீசன் போயிருக்கு இவருக்கு. நைஸ் நைஸ் இவருக்கு நைஸ் ஒன் ஒரு- நைஸ். இல்ல ரகு ஒரு பாயிண்ட் சொல்லிடணும். அது மலையாளத்துல வச்ச சொல்லுங்க. டாஸ்க் தான் அது. மலையாளத்துல வந்து ஹவுஸ்மேட்டே கலாச்ச ஒரு டாஸ்க் தான் அது. ஓகேவா? லக்ஸரி பட்ஜெட் வரப்ப 7th சீசன் நினைக்கிறேன். 7th சீசன்ல கலாச்சாங்க. என்ன டாஸ்க் இது சிம்பிளா கொடுத்து லக்ஸரி பட்ஜெட் பிக் பாஸ் சொல்லி அவங்க கலாச்சாங்க. அந்த கலாச்சி டாஸ்க் எடுத்து இங்க வச்சாங்க பாத்தியா, இவங்க எப்படி ஆளுக்கும் பாத்துக்கீங்க. அதர் பிக் பாஸ்ல அதர் ஹவுஸ்மேட் கலாச்ச ஒரு டாஸ்க் இங்க எடுத்துன்னு வச்சு ஒரு பெரிய மாஸ் டாஸ்க் மாதிரி வச்சாங்க பாத்தீங்களா. அங்க நிக்க பிக் பாஸ் காரன் டீம் காரன். ஐ மீன் ஓவரால் நான் அந்த கடைசி பாயிண்ட் என்னன்னா, எனக்கு ப்ரீவியஸ் இந்த ஃபர்ஸ்ட் வீக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் வீக் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் பயங்கர டிஃபரெண்டா இருந்தனால அது ரொம்ப டிஃபரெண்டா போகல. ஐ ரெஸ்ட் மை கேஸ். தேங்க் யூ டாம். யா தேங்க் யூ ரகு. அப்பப்போ வந்து பேசுங்க. கண்டிப்பா எஸ் கண்டிப்பா. பிரியா, 2 பிரியா இருக்கீங்க ஆக்சுவலி. சதீஷ், நம்ம பிரியா சதீஷ் வந்து ஒரு 2 minutes பிரியா ஏதோ பேசுறாங்க, அவங்க பேசிட்டோம். அடுத்து நம்ம பேசிக்கலாமா? ஓகேவா? ஓகே, குட் கேர்ள். எஸ் பிரியா சொல்லுங்க. பிரியா 2வது லைன்ல 2வதா இருக்கீங்க எனக்கு. அதோ ஒரு மெரூன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. ஹலோ. பேசுங்க. ஹலோ சொல்லுங்க பிரியா. இல்ல ஆக்சுவலா நான் எப்பயோ கை தூக்குனேன் ஸ்பீக்கருக்கு. ஒண்ணும் இல்ல, அதான் விஜய் சேதுபதி வந்து அதுக்காக தான் நான் பேசுறதுக்கு தான் இது பண்ணேன். ஸோ நிறைய டாபிக் போடுறதுனால நான் அதை சொல்றேன். ஒன்றும் இல்லை, இப்போ விஜய் சேதுபதி சார் வந்து அட்ரஸ் பெருசா அதை கேள்வி கேட்கல அப்படி சொன்னீங்க இல்லையா? எஃப்ஜே பேசினதுக்கு கம்ருதீன் இவங்கெல்லாம் இது பண்ணிட்டு பெருசா கேள்வி கேட்கல அப்படின்னு சொன்னதுக்கு நான் என்ன ஃபீல் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்ப இந்த 1 வீக்ல நடந்ததுதான் இது. இப்பவே அவர் வந்து அதுக்கு ஒரு ரொம்ப இது பண்ணி ஸ்ட்ரிக்டா ஒரு கொஸ்டின் வச்சாரு, இல்ல ஸ்ட்ரிக்டா எதனா பேசினாரு அப்படின்னா இது வந்து திரும்ப ரிப்பீட் ஆகாது. ஸோ அவங்க இங்கேயே ஸ்டாப் ஆகி பயந்து கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு லைட்டா வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து அவங்க வந்து அடுத்தடுத்த வாரங்கள்ல அவங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. அதை அப்படியே அவங்க வந்து வளர்த்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு பயங்கர டேஞ்சரா தான் போகும். ஸோ இது மேபி அவங்களுக்கு ஒரு கண்டென்ட்டும் கிடைக்கும் இன்னும் இதுவா பேசு. அதனால இதை வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காம ஒரு ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுக்காம இதை லைட்டா முடிச்ச மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இது ஏன்னா இது மாதிரிதான் பிரதீப் சீசன்லயுமே ஸ்டார்டிங்கே வந்து பிரதீப் பண்ணதுக்கு வந்து அவங்க ஒரு ஸ்ட்ரிக்டா அவர் பேசுறது இப்படி இருக்கு அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அவர் அங்கேயே ஸ்டாப் பண்ணிருப்பாரு ஒரு 2 வீக்ஸ்லேயே. அவர் நார்மலா இது பண்ணி விட்டதுனால அவர் அடுத்தடுத்த வாரங்கள்ல அவர் பண்ணதை வச்சு ஒரு பிரதீப் இல்ல சீசன்ல அவர் வந்து அடுத்தடுத்த வாரம் பண்ணதை வச்சு கண்டஸ்டன்ஸ் தானே விட்டாங்க. நோ பிரதீப் சீசன்ல வந்து கண்டஸ்டன்ட் தான் விட்டாங்க. அதை வந்து ஹைலைட் பண்ணாம இல்ல அது ஒரு கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணாம பண்ணது கண்டஸ்டன்ட். ஓகே, அவர் சரி தப்பு அப்படின்றதுக்குள்ள நான் போல. ஓகே, கடைசியா தான் வந்து அவர் இல்ல இல்ல பண்ணது பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹைலைட் பண்ணாங்க. பட் இங்க வந்து இல்ல இல்ல அதுதான் சொல்றேன். ஹோஸ்ட் அப்பவே ஸ்டாப் பண்ணிருந்தா அந்த லெவலுக்கே போயிருக்காது. ஸோ ஹோஸ்ட் வந்து அது அப்பயே அது ஒரு ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணியிருந்தா அந்த லெவலுக்கே போயிருக்காதோ என்னமோ அப்படின்றத நான் சொல்றேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதனால ஓகே இது லைட் வார்னிங் மாதிரி விட்டு இருக்கலாம். ஏன்னா இது இப்படி விட்டாதான் அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது தெரியும். ஸோ அதனால அது பெருசா இப்போதைக்கு கண்டுக்காம விட்டுருக்கலாம். அது என்னுடைய ஒப்பீனியன். வேற ஒண்ணு. ஓகே ஓகே பிரியா. எஸ் பிரியா சதீஷ் கம் ஆன். ஹாய் டாம், எப்படி இருக்கீங்க? எஸ் ஐ அம் டூயிங் கிரேட் பிரியா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாம். இல்ல நான் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் லிஸ்னிங். நான் ஷோவே பாக்குறது இல்ல, பட் ஐ அம் ஃபாலோயிங் யுவர் ட்வீட்ஸ். நிறைய பேரோட ட்வீட்ஸ், அப்புறம் யாரா காஸ்கோட நீங்க? இல்ல காஸ்கோட எடிட்ஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா கலாய்ச்சி அந்த வாட்டர் மெலனுக்கு சப்போர்ட்டிங் பண்றீங்கல்ல. நான் இப்ப நான் கேட்டுட்டு இருக்கேன். சி விஜேஎஸ் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். யாருமே அவங்க என்ன பண்ணாங்க, என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னு பேசுறது இல்ல. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு இப்ப பிக் பாஸ். ஏன்னா விஜேஎஸ் அடிக்கிற அளவுக்கு அவரை பத்தி பேசுற அளவுக்கு வந்துட்டோம் நம்ம. ஏன்னா மீதி பேர் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, கான்டென்ட்டே இல்ல. ஆனா போற போக்க பார்த்தா டாம், நீங்க காஸ்கு எல்லாரும் வாட்டர் மெலனை டாப் 10 டாப் 5க்கு கொண்டு வந்துருவீங்க போல இருக்கு. ஏங்க இல்ல, எனக்கு எடுத்ததுமே இன்ஸ்டால இவனோட தான் வருது, எரிச்சலா இருக்கு அப்படின்னு தான் நாங்க பேசிப்போம். ஓகே, அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அந்த முழு வீடியோ கூட பார்க்காம இவன் என்னடா ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்றான் அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் உள்ள வரும் பொழுது
அது வந்து லிட்டரலா ஃபன்னியா பண்றதோ, எங்க தேவைன்ற இடத்துல கரெக்டான பாயிண்ட்ஸ பிளேஸ் பண்றதோ, இல்லன்னா வந்து யாராவது இவருக்கு வந்து ஒரு அநீதி வந்து இது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அத பிளேஸ் பண்றதோ, அது எல்லாத்தையும் கரெக்ட்டா பண்றாரு. அதுதானே ஒரு கண்டஸ்டன்ட்க்கு தேவை. இப்ப நான் வெளியில இருக்க மாரி நான் உள்ள இருக்கவங்கள ஜட்ஜ் பண்ண போறதில்ல. கன்சிடர் இவர் வந்து ஒரு விமனைசரா இருக்காரு, அப்யூசரா இருக்காரு. இந்த மாரிலாம் வெளியில இருந்துட்டு உள்ள போய் நடிக்கிறான் அப்டின்னா வந்து, அத வந்து நம்ம கேள்வி கேட்கலாம். வெள்ளன் இந்த மாரி இருந்துட்டு இப்ப என்ன அந்த நேம கரெக்ட் பண்றதுக்காக நீ போயிருக்கியான்னு. இவரு வந்து ஒரு பெருமை பீத்தல். ஒரு ஆசை. நம்ம வந்து ஒரு ஸ்டார் ஆயிரணும்னு ஆசை. அதுக்காக அவர செல்ஃப் ப்ரமோஷன்ல தான் அவர் இருக்காரு. அப்படி இருக்கிறவ போய் உள்ள நம்ம என்ன கமெண்ட் பண்ண முடியும்? ரொம்ப ஓவரா போகும்போதோ, இல்ல அந்த கன்டென்ட் நமக்கு போர் அடிக்கும்போது, "ச்சீ எனக்கு இவன புடிக்கல" அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் கோயிங் குட். அவருக்கு இருக்கிற ஒரே டிராபேக் என்ன தெரியுமா? பார்வதி. பார்வதிய விட்டு 10 அடி தள்ளி வந்துட்டாருன்னா, அவரோட பிக் பாஸ் வாழ்க்கை வந்து பிரகாசமா இருக்கும். இல்ல டாம், பார்வதி இல்ல கூடவே நான் இந்த ஒத்துக்க மாட்டேன். ம். அவருக்கு இருக்கிற வாய் தான். நான் சொல்றேன். இல்ல இப்ப ஏன் அவரு எக்ஸ்போஸ் ஆக மாட்டேங்கிறாருன்னா, ஏன்னா மத்தவங்க எல்லாம் பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க. அந்த ஃபோக்கஸ் இஸ் ஆன் தி அதர்ஸ். அதனாலதான் நம்ம வந்து இவரை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அண்ட் எல்லாரும் இவரை அட்டாக் பண்றதுனால அது ஒரு கர்டிசி, ஒரு பாவமா வருது. இவர் மேல ஒரு பரிதாபம் வருது. So if they stay away from him, probably he may get exposed. So that's what I think. ஏன்னா இன்னும் நீங்க எபிசோட் பாருங்க. எனக்காக நீங்க அடுத்த வாரம் நான் எபிசோட் பார்க்கல பாருங்க. டாம், நான் பார்க்க போறது ஆபீஸ் இல்ல. ஒர்க்க இல்ல ஆபீஸ் நான் ஒர்க்க பார்க்க தள்ளி போறது. வைங்க. No டாம், I'm என்ன not எப்படி wasting my சொல்றீங்க? life. நான் எனக்கு வந்து பரிதாபம்லாம் தெரியல. கண்டென்ட் தான் பாக்குறாங்க நிறைய பேர். இதை வச்சு ரீல்ஸ்ல கண்டென்ட், ட்விட்டர்ல கண்டென்ட் எல்லாம் பண்ணி கண்டென்ட் எடுத்து போட்டு அதனால ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. தவிர பரிதாபத்துக்காக ப்ரோமோட் பண்ண மாதிரி எனக்கு சத்தியமா தெரியல என் பார்வைக்கு. இல்ல எனக்கு அது இல்ல ப்ரோமோட்டே கிடையாது. அது மட்டும் தான். இல்ல நாட் டு டினை. நான் என்ஜாய் பண்றேன் அந்த எடிட்ஸ் எல்லாம். எனக்கு நான் காஸ்கு கிட்டயும் நான் சொன்னேன். நான் ஐ லவ் யுவர் எடிட்ஸ்னு சொன்னேன் நான். see not to deny, அது நான் ஃபன்னியா தான் இருக்கு. பட் அதுக்காக அவரை வின்னிங் மெட்டீரியல்லாம் ஒத்துக்க முடியாது. ஸோ அண்ட் when I say winning material, not even in top 10 top 5 எல்லாம் ஒத்துக்க முடியாது என்னால. அப்ப ஆளானப்பட்ட பிலிவின் கோச்சிட்டு மேல வந்துட்டாங்க. பிரியா சதீஷ், நீங்க ஏதோ உங்களை தூண்டி இருக்கீங்க. இல்ல பிரியா, உங்களுக்காக வரல டாம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் வந்திருக்கு பிரியா சதீஷ். டாம் அடிக்க தான் அப்படியா? வாங்க 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 இல்ல பிலிவின். புரியல, நீங்க என்ன இப்போ அவங்க ஆர்மி ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க டாம்? ஃபர்ஸ்ட் டேல இருந்து அது மட்டும் தானே கண்டென்ட் இருக்கு. வேற யாராவது நல்லா பண்ணா சொல்லுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். வேற உண்மையாலுமே he is a quality player-ஆ? உண்மையாலுமே சொல்லுங்க. சரி, மிச்சம் இருக்க 19 பேரும் குவாலிட்டி பிளேயரா? ஓகே நான் சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் 20 பேருமே இங்க டம்மி பாவாஸ் தான். ஓகே, அதுல ஒஸ்ட்ல பெஸ்ட் எது அப்படின்னு நான் பாக்குறேன். இந்த 19க்கு திவாகர் எவ்வளவோ தேவையில்லான்னு எனக்கு. அதே என்னால அக்செப்ட் பண்ணிக்க டாம், நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் டாம். நானும் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அவர் வந்து என்னடா என்கிட்ட வந்து சொல்ல போறீங்க? யாராவது மேல வந்து மைக் வாங்கிட்டு வந்து பேசுங்க. ஒரு மீம் மெட்டீரியல் தான் நான் அவரை பாக்குறேன். மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல. மேபி 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஓடலாம். இருங்க, யாரோ எனக்கு சப்போர்ட் பண்ண வராங்க. சொல்லுங்க சாய் ஸ்ட்ரேஸ், சப்போர்ட் பண்ண போறீங்களா எனக்கு? நீங்க சாய் என்ன திடீர்னு தெரிச்சிட்டு மேல வந்தாப்புல, அப்புறம் பேச மாட்டேங்கிறாப்புல. சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்ப அவர் பேசுவாரா இருக்கும். இல்ல ஐஸ மேல ஏத்துங்க. ஐஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பிலீவின். நானே சப்போர்ட் பண்றேன். நானே சப்போர்ட் பண்றேன். வாங்க 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 வாங்க. சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அடிங்க வாட்டர்மெலன் அடிங்க. வாட்டர்மெலன் இல்ல இல்ல நான் சொல்றேன். நான் ஒரு இன்ட் மட்டும் கொடுத்துறேன் உங்களுக்கு. தெலுங்குல ஒருத்தர் 7th சீசன் நினைக்கிறேன், பல்லவி பிரசாந்த் கேள்வி கொடுத்துருக்கீங்க. நீங்க பார்த்த வாட்டர்மெலன் இருக்காருல்ல, அவர்லாம் சும்மா விஜிபி தான். அது தெலுங்குல வந்து பிக் பாஸ் போறதுக்காக வந்து பால் காவடி எடுத்து ரோடா வந்து பிக் பாஸ் பேனர் அடிச்சுக்கிட்டு நான் வந்து பிக் பாஸ் போறோம் அப்படின்னு சொல்லி முட்டி பிரதர்சனம் பண்ணிட்டு போனா ஒரு கேரக்டர் தான். ஆங்கில கிளவுனிசம், உச்சகட்ட கிளவுனிசம், உச்சகட்ட கிளவுனிசம். அந்த டைட்டில் வந்து நாங்க சேர்ந்துக்கிட்டு அங்க இருக்க ஆடியன்ஸ் அவங்களுக்கு தேவை பண்ணு கண்டென்ட் நல்லா கொடுத்தா ஃபன் பண்ணா விளையாண்டா. இந்த ஆள் ஃபன் பண்றான், இந்த ஆள் ஃபன் பண்றான் விளையாடல, இந்த ஆள் ஃபன் பண்றான் விளையாடல, விளையாடுனா கொடுத்துருவாங்க டைட்டில். இந்த அளவுதான் அதையும் பண்ணுவாங்க. டாஸ்க்ல ஒரு பண்ணலன்னா என்னடா இவர் சும்மா எல்லாத்துக்கும் உட்காந்து குறை சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்படிதான் இருக்கும். 2 மிக்ஸ் தான், 2 மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். கண்டென்ட்டும் டாஸ்க்கும் கொடுத்தா கொடுத்துருவாங்க. 100% அக்ரீட். சொல்லுங்க ஐஸ், நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஐஸ், நான் உங்களுக்கு 100% சப்போர்ட் பண்றேன் டாம். Thank you so much ஐஸ். பாருங்க பாவம் எல்லாரும் போட்டு அடிக்கிறீங்க. இந்த சீசன் டைட்டில் வின்னர் சீசனே நான் பார்க்கல.
இந்த இருங்க சீசனே இருங்க நான் பார்க்கல. இருங்க சாய் ஸ்ரேயஸ் சொல்லுங்க சாய். இந்த சீசன் டைட்டில் வில்லனே வாட்டர்மெலன் தான். டைட்டில் வில்லனா? ஒரு ஐயா பக்குங்களாங்கய்யா நீங்களா? சாய் டைட்டில் வின்னர் வாட்டர்மெலன் தான் இந்த வருஷம் இந்த சீசன். ஏன்னா எந்த மூஞ்சிங்களும் இந்த வாட்டி எனக்கு சரியா பிடிக்கவே இல்லை அவ்வளோ யாரும். வாட்டர்மெலன் ஓகே, பட் மற்ற ஃபேஸஸ் கம்பேர் பண்ணும்போது வாட்டர்மெலன் தேவையில்ல. ஸோ ஹீஸ் பெட்டர். அதனால வாட்டர்மெலன் தான் சப்போர்ட் இந்த வருஷம். சூப்பர் சூப்பர் சாய், அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க தலைவருக்கு. நீங்களும் பண்ணுங்க டாம். ஏன் நான் பண்ணிட்டு தானே இருக்கேன். என் ட்வீட்ல வந்து அவர் பண்ற கோமாளித்தனத்தை எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுங்க. சரி வேற யாரு ஹீரோ? இல்லங்க, நான் கோபி சுதாகர் டெம்ப்ளேட் அதிகமா பாத்திருக்கேன். இந்த பிக் பாஸ் ஹிஸ்டிலே வந்து இந்த மாதிரி டெம்ப்ளேட் ஆகி நான் பார்த்துக்கிட்டே இல்லை. எல்லா இடத்துலயும் டெம்ப்ளேட் தான். இந்த ஆளு எங்க போனாலும் அந்த மீம் மெட்டீரியல் மாறி மீம் டெம்ப்ளேட்டா மாறி இருக்கான். இது வரைக்கும் மீம் டெம்ப்ளேட்டா பிக் பாஸ் அவ்வளவு வைக்க மாட்டாங்க. ரொம்ப ரேர் தான். ஜிவிக்கு முத்து வந்தாப்புல ஒரு வாரம் அது ஒரு வாரம் தான். அடுத்தெல்லாம் வந்து இந்த ஒரு வாரத்துல மொத்தமா கொடுத்துட்டு கண்டென்ட். மீம் மெட்டீரியலா இருக்கலாம், பட் அது மீம் கிரியேட்டர்ஸோட டேலண்ட். அது இப்ப ஒரு யூஸ்லெஸ் பர்சனையும் என்ஜாய் பண்ணி இப்போ மீம் போடுறது, அது இட்ஸ் a talent இல்ல. நம்ம அது appreciation goes to the meme creators, not the person. அதுக்கேத்த மாதிரி கண்டென்ட் தரணும்ல. நீங்க சோப் போட்டு குளிக்கிறது என்ன பண்றீங்க நீங்க? பிரியா சதீஷ் என்ன அகைன்ஸ்டா இருக்கீங்களா எங்க பாஷா பாய்க்கு? நீங்க ஆமா, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்களோ உங்களுக்கு நான் உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் பேசுவேன். இல்ல பிரியா, நீங்க சொல்றது கரெக்ட். அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க கண்டென்ட் தரணும். சோப் போட்டு குளிக்கிறது, ஸ்விமிங் பூல் வரும் படுத்துக்கிறது, காலையில இருந்து ஸ்விமிங் பூலுக்கு பக்கெட் எடுத்து போறது, ஓகேவா? இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் கொடுக்கணும். கொடுத்தாதான் இங்க மீன் மீட்டில் ஆகும். அதே மாதிரி அரோரா வந்து லவ் பண்ற மாதிரி இது பண்ற டெம்ப்ளேட் கொடுக்குறது. ஒரு ட்வீட் மட்டும் நான் பார்த்து என்ஜாய் பண்ணேன். தட் இவங்க இப்ப அரோராக்கு வெளியில சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் இருக்கு. சம்திங் 399 rupees ஒருத்தவங்களும் பே பண்றாங்க. மந்த்லி ஷீ இஸ் earning around 6 lakhs சம்திங் எல்லாம் பார்த்தேன். அதோட போட்டு நம்ம ஆள் வந்து அரோரா மடியில படுத்திருக்க மாதிரி போட்டு, ஏண்டா உனக்கு லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன்ரா அப்படின்னு போட்டு அதை பார்த்தா I was like literally laughing. யோசிக்கிறாங்க நம்ம பசங்களும், கொஞ்சம் நல்லா யோசிக்கிறாங்க. குட் தானே இது? அரோராவை பார்க்கும் போது பூர்ணிமா ஃபீல் வருது. அவ என்ன பூர்ணிமாவோட ஃப்ரெண்டா சிஸ்டரா? அரோராவை பார்க்கும்போது பூர்ணிமா அரோரா இல்ல, ஆதிரை தான் பூர்ணிமாவோட ஃப்ரெண்ட் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அவங்க சிஸ்டர் இல்ல ஃப்ரெண்டா? அது தெரியல எனக்கு. ஃப்ரெண்ட் அவங்கள பாக்குற மாதிரியே இருக்கு. அவங்க பாடி லாங்குவேஜ், ஆட்டிட்யூட்லாம். ஓகே, அவங்க பாத்துருப்பாங்கல்ல அந்த சீசன், அதனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்ல கொஞ்சமாவது. எனிவேஸ் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் டாம். நான் இந்த சீசன் பார்க்கல. Thank you so much. நான் வந்து பாவம் எல்லாரும் உங்களை அடிக்கிறாங்க, அதுக்காகவே நான் உங்களை சப்போர்ட் பண்றேன். ஈவன் தோ எனக்கு அவரை பிடிக்கலனாலும், ஆனா அவர் ஏதோ காமெடி எல்லாம் பண்றாருன்னு சொல்றீங்க நீங்க, அதனால பரவாயில்ல, சப்போர்ட் ஹிம் ஃபார் நவ. ஆனா டாம் இப்ப சப்போர்ட் பண்ணிட்டு 4 வாரம் கழிச்சு அடி நீங்களே அடிக்க போறீங்க. அது நடக்கதான் போகுது. மாதிரி நடந்துக்கிட்டா கண்டிப்பா அடிப்பேங்க. அது யாரா இருந்தாலும் அடிப்பேன். இது வரைக்கும் நல்லா தான் இருக்கு, பண்ணாதானே இருக்கு. பண்ண என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஆமா, of course, definitely. ஏன்னா அந்த வீட்ல நானும் ட்வீட்ஸ் மட்டும் தான் பாக்குறேன், பிரியா சதீஷ் மாதிரி. I'm not watching the show. So I'm seeing your tweets and I'm seeing others tweets. அதுல சிலதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே வந்து என்ன மனுஷன்டா இவன், எதையும் பத்தியும் யோசிக்காம, அதுல வேற என் மூஞ்சியே உருண்டையா இருக்கும், அதனால சோப்பு நிறைய வேணும். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நீங்க பிக் பாஸ் வரலாற்றுல யாராவது மழை பெய்யும் போது அப்படியே சட்டையை கழட்டி போட்டுட்டு உடம்புல சோப்பை தேய்ச்சி குளிச்சிருக்காங்களா? அது இல்ல நீங்க இப்ப வந்து எங்க தலைவரை வந்து கமெண்ட் பண்றீங்க, சரி நான் ஒத்துக்கிறேன். தலைவர் வந்து அறிவாளித்தனமா தண்ணியே இவனுங்க கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, மூஞ்சி கழுவுறதுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, பாத்ரூம்க்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தலைவர் சொல்லிட்டாப்ல, ஓகேவா? அவரு முத நாள் மலையில குளிச்சிட்டாரு. மறுநாள் ஒரு விஞ்ஞானி, அந்த விஞ்ஞானி கமருதீன் என்ன சொல்றாருன்னா, ஆனா நேத்து நீங்க மலையில நீங்க குளிச்சிட்டீங்க, அதனால இன்னைக்கு உங்களுக்கு தண்ணி கம்மி தான். டேய் யாரா மழைய, யாரா உங்க டேடியாடா மேல இருந்து பேய வச்சது? மழை பாட்டுக்கு வருது, அவன் பாட்டுக்கு குளிச்சா, அந்த தண்ணியில நீ போய் கணக்கு பண்றியடா? நீ உன்னை எல்லாம் எங்க இருந்துடா புடிச்சாங்க? பிக் பாஸ் எல்லாம் முன்ன பின்ன பாத்திருக்கியா பாக்கலையா? அப்படிதான் இருந்துச்சு எனக்கு.
இல்ல ஆனா டாம் எல்லாருமே அவரை கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்றது, அவரையே கொஞ்சம் பிக் பண்றாங்களோ வீட்டுக்குள்ள. நான் ட்வீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் பிரவீன் ராஜ், கம்ருதீன் ஆனா and குடுத்துறாரு தலைவர் வந்து. திருப்பி கொடுக்கறாரு. of course அறிவு yeah இருக்கா, he's உனக்கு giving it அறிவு back. இருக்கா, உன் மூஞ்ச பாரு, நீ ஒழுங்கா இருக்கிய, அவர் அதோட விட மாட்டேங்கிறாரு. ஆனா இவங்க அநாகரிகமா பேசினாலும் அவரை அந்த அந்த லிமிட்டை வந்து அவர் கிராஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனா கேமரால போய் பிக் பாஸ் அதாவது இப்ப என்ன நடந்துச்சுன்னா, நான் பார்த்தேன் உட்கார்ந்து இருந்தேன், பார்த்தேன் பார்த்தேன். கம்ருதீன் வந்தாரு, ஒரு வேலை செய்யறதுல வெட்டி சும்மா வந்து சபரிய குத்தம் சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர் மேல அந்த வீட்லயே என்னென்ன இல்லைங்க, விமர்சனங்கள்லாம் இருக்குமோ எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி விட்டுறாப்ல. அதுக்கு ஒரு அறிவு இல்ல வேணும்ல. of course இல்ல yeah மார்னிங் ஒரு he's நிமிஷம், very மார்னிங் smart. டாஸ்க் கொடுத்தாங்களே அதை கரெக்டா யூஸ் பண்ணது வந்து எல்லாம் ஆதிரின்னு சொல்லுவாங்க. அது ஆதிரி தான் வந்து போட்டு குழந்தாங்க, யார பார்வதி அதான் சொல்லுவாங்க. அது கிடையாது. அந்த டாஸ்க் கரெக்டா யூஸ் பண்ணது திவாகர் தான். எங்க தெரியுமா, ஐ லவ் யூன்னு சொல்லி கொடுத்துருப்பாரு அதோட வாயில. அந்த 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 கண்டென்ட்டை கரெக்டா கொடுத்து வேணும் வம்படியா வேணுமனே அதுவா கொடுத்து வாயில இருந்து ஐ லவ் யூ வர வச்சிருப்பான் அந்த ஆளு. ஓகேவா, இதை அவன் சொல்லிட்டு தான் பண்ணான் முன்னாடியே. பாருங்க போறதுக்குள்ளேயே இந்த பொண்ணு நான் கரெக்ட் பண்ணதா இல்லை. அதெல்லாம் தெரியல. இதுதான் I'm just taking things in funny தான். அவங்க வந்து அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுறாங்க அரோரா. அவருமே இல்லம்மா இல்லப்பா வாப்பா போப்பா அப்படிதான் பேசுறாப்புல. தெரியல. ஆனா ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் தான், தலைவனுக்குள்ளேயும் ஒரு அவ்வளவுதான். காதல் இருக்கு. டாம் கொஞ்சம் என்னோட டாம் நான் கிரீவன்சஸ் ஒன்னே ஒண்ணு ஏர் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். ட்ரை பண்றேன். சான்ஸ் கொடுங்க டாம். என்ன நைஸ் ஃபர்ஸ்ட் ஐஸ் என்னோட சொல்லுங்க யாராவது. என்னோட கிரீவன்சஸ கொஞ்சம் நான் இது வெளில வெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். விஜய் அப்படியா சேதுபதி ஏன் டாம் மாறவே இல்ல? போன சீசனோட இந்த சீசன் மாறி கேவலமா இருக்காரு, ஹோஸ்ட் வெயிட் பண்றாருன்னு குறைஞ்சிருக்காரு, பயங்கரம். வெயிட் அவர் குறைஞ்சிருக்காரு. வெயிட் அவர் குறைஞ்சா என்ன, குறை காட்டா எனக்கு என்ன? அத பத்தி இல்ல நான் ஒரு சில கவலைப்படல. விஷயங்கள் இம்ப்ரோவைஸ் பண்ணிருக்காருங்க. என்ன ஆனா பண்ணிருக்காரு டாம்? இல்ல நேத்து அட்ரஸ் பண்ண விதத்தை நான் சொல்றேன். ஆனா அவரு திருத்திக்க வேண்டிய மேஜர் விஷயம் வந்து 2 இருக்கு. அப்ரப்டா கட் பண்ணி உட்கார வைக்கிறது. ஆமா அண்ட் வந்து கைண்ட் ஆஃப் நேத்து அந்த ஆதிரைய ஏன் மத்தவங்க எந்திரிச்சு நிக்கிறாங்க, உன்னால எந்திரிச்சு நிக்க முடியாதான்னு கேட்டது வந்து எனக்கு ஓகே கிடையாது. இல்ல எனக்கு என்ன Weird. தோணுச்சுன்னா, இவர் வந்து ம்ஹும். இந்த சில ஸ்கூல்ல சில டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா? Yeah. ஐயோ அம்மா நான் ஸ்ட்ரிக்ட், என் முன்னாடி எவனாவது உட்கார்ந்தீங்கன்னா முட்டி பெந்துரும்ன்ற ரேஞ்சு கணக்கா. இவர் ஹோஸ்ட் தானே அந்த இடத்துல. நீங்க மரியாதை எதிர்பார்க்கிறீங்கன்னா அதை நீங்க கேட்டு கேட்டு வாங்க கூடாது. உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவங்களுக்கா தோணணும், மரியாதை கொடுக்கணும்னு அந்த இடத்துல. அது வந்து யூ ஹாவ் டு பிஹேவ் சச் அ வே டு ஏர்ன் தட் ரெஸ்பெக்ட். எனக்கு எனக்கு போன சீசனை விட இந்த சீசன் அவர் ஆதிரை கிட்ட பண்ணது வந்து எனக்கு ஆதிரை தானே அதாமா, Yeah, எனக்கு yeah. அது இன்னுமே டவுனா ஃபீல் ஆகுது. நான் என்ன நினைச்சேன்னா, என்ன இவரு போன சீசன் ஹோஸ்ட் பண்ணிட்டாரு, சரி போன சீசன் ஃபர்ஸ்ட் சீசன் நம்ம வந்து ரொம்ப அடிச்சிட்டோம், ஓரளவுக்கு அவரோட டீம் வந்து they would have given him better இது இல்லையா, லைக் இல்ல இந்த மாதிரி நம்ம இதை மாத்திக்கணும், இதை சேஞ்ச் பண்ணணும். பட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி டு சேஞ்ச் ஃபார் him if that's his நேச்சர்னு வரும்போது நம்மளால அதை நீங்க மாத்திக்கோங்கன்னு சொல்றதுலாம் வந்து நியாயம் கிடையாது. பட் when you are in a public forum you have to maintain some decorum. அதை விட்டுட்டு நீங்க வந்து ஸ்கூல் டீச்சர் மாதிரி நின்னுட்டு ஆதிரை ஏன் நீ நிக்கல, ஏன் உட்காந்துட்டே பேசுறீங்க, ஏன் மாத்துறீங்கன்னா எனக்கு புரியல. Like what are you trying to do here? She's not your student, you know, she's nothing. You're just a host there. If she wants to provide it she will give it. If she does not want to do it she does not want to do it. அதை லைட்டா தள்ளி விட்டுட்டு போறதை விட்டுட்டு அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி நாட் நெசசரின்னு தோணுது எனக்கு. அவர் அந்த விஷயத்துலயும் அப்படிதான் பண்ணாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பிரவீன் காந்தி போனதுக்கு அப்புறமும் அதே மாதிரிதான் பண்ணாரு. அதெல்லாம் தேவையே இல்லாத ஆணி. லைக் வை Yeah, yeah. இல்ல he's out of இப்ப the show. ஒரு வாரத்துல கடுப்பாகாதீங்க ஐஸ். அடுத்த வாரத்துல இல்ல என்னென்ன டாம், தேவையில்லாத ஆணியெல்லாம் புடுங்குறாருன்னு மட்டும் நீங்க பாருங்க. இல்ல அவர் இதை விட கேவலமா தான் போகுதுன்னு எனக்கு தெரியுது அவரோட ஆட்டிடியூட பார்க்கும்போது. நான் அதுல எல்லாம் வந்து எனக்கு மாற்று கருத்தே இல்லை ஓகே. விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும். யூனோ முன்னாடி எல்லாம் வந்து விஜய் சேதுபதி ஆக்டர்னு வரும்போது ஆப்வியஸ்லி அவரோட ஆக்டிங்கை வச்சு நம்ம வந்து ஓ மை காட் யூனோ இஸ் சச் அ ஈவன் நவ் இஸ் அ வெரி குட் ஆக்டர் நோ டவுட். பட் ஒரு ஒரு பர்சனா பார்க்கும்போது எனக்கு அதுல இருந்த ஒரு பிம்பம் வந்து போன சீசனே உடைஞ்சிடுச்சு. இந்த சீசன் வந்து அது அதால பாதாளத்துக்கு இறங்கிட்டே இருக்கு. லைக் ஆப்வியஸ்லி லைக் we had a legend who came and hosted the first few seasons. அந்த லெஜெண்ட் மட்டும் அடியில உட்கார்ந்து கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஏண்டா இல்ல எது. இல்ல அவரையும் அவரையும் நம்ம அடிச்சோம். ஹலோ ஹலோ அவரும் நிறைய தப்பு பண்ணார், நான் இல்லைன்னுலாம் சொல்லவே இல்லை. ஆனா the way he handled some of the things with the contestants was really good. அது வந்து
நான் இவரை வந்து உடனே கத்துக்கணும்னு எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் ஹீ ஷுட் கிவ் இட் அ ஷாட். ஹீ ஷுட் கிவ் லிட்டில் பிட் ஆஃப் அ ட்ரை. பேசும்போது அப்ரப்டா நீ உட்கார் நீ உட்கார் நீ உட்காரு நீ உட்காரு நீ பேசாத அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து லைக் யூஆர் நாட் பட் யூஆர் எக்ஸ்பெக்டிங் த கண்டஸ்டன்ஸ் டு டாக் பட் யூஆர் ஆல்சோ டிஸ்கரேஜிங் தெம் இன் அ வே தட் தே டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ. அவங்க அதை பத்தி பேசுறதுக்கு உங்ககிட்ட நீங்க when you're being so open and honest, when you're being so open about நீ உட்காரு நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல. போன தடவை ராணாவுக்கும் இதை நிறைய பண்ணாரு. அஃப்கோர்ஸ் ராணாவும் நிறைய ஓலரேட் இருந்தான், அது வேற விஷயம். அருண் பட் யா அருணுக்கு கூட. ஸோ அது when you do something like that அவங்களால அந்த இடத்துல அந்த ஒரு கான்ஃபிடென்ஸே வராது உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணணும்னு. அப்புறம் நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க கண்டஸ்டன்ஸ் நீங்க கேட்கறதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும்னு? நாட் கோயிங் டு ஹேப்பன். Not at all going to happen. He needs to, at least he needs to learn to circumvent some of these things. ஒரு பப்ளிக் ஃபோரம்ல வந்து நான் ஒரு ஷோ பண்றேன்னு பண்றாரு. ஆனா ஐ திங்க் யாரோ சொன்னாங்க அவரை எப்படி வந்து இப்ப டியூன் பண்றாருன்னா பப்ளிக்கா நான் இப்படிதான் பண்ணுவேன், பிடிச்சா பாரு பிடிக்கலன்னா போன்னு டியூன் பண்ணிட்டு இருக்காரு. இஸ் எக்ஸாக்ட்லி டியூனிங் ஆடியன்சஸ் டு தட். பட் இது எவ்வளவு நாளைக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. Maybe Vijay TV has a contract with him and they have அவார்ட்லாம் கொடுத்துட்டாங்களே, இதுக்கு மேல என்ன ஷோ வச்சு ஓட்ட போறாங்க எனக்கு சீசனுக்கு. லிட்டரலா லாஸ்ட் சீசன் ஃபினாலேக்கு நான் போயிருந்தேன்ல ஐஸ். அந்த ஃபினாலேல வந்துட்டு பேசுறாங்க, எல்லாருமே பேசுறாங்க, அந்த ஹெட் எல்லாருமே பேசுவாங்கல்ல. பேசுறப்ப சக்சஸ்ஃபுல் ஷோ, ஃபேண்டாஸ்டிக் ஷோ, இந்த சீசன் மாதிரி ஒரு ஹிட் அப்படின்னதுமே நானு அவங்களுக்கு வேற வழி கிடையாது டாம். they have to say it that way. அவங்களே அவங்க ப்ராடக்ட் தப்பா பேசுவாங்களா? பூஜை போட்டு ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிருக்காரு. விஜய் சேதுபதி மாதிரி வேற யாருமே பண்ண முடியாது, அப்படி இப்படி ஆச்சா போச்சா. ஏண்டா நம்பர் 1 டிஆர்பி நம்பர் 1 அப்படின்னு சொல்லிருங்க. உங்களுக்கு இன்னும் மண்ணு ஒட்டல இல்ல, அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. இல்ல டாம், எனக்கு 7 சீசனா அவங்க பிக் பாஸ் ஹோஸ்ட் கமலஹாசன் 7 சீசன் நல்லா பண்ணல போல. அதனால வந்து அவருக்கு அவார்டு தரல. குக்கூத் கமல் தான் கொடுத்தாங்க அவார்டு. டிஆர்பியில குக்கூத் கமல் டிபிஎக்ஸ் ஓகே கொடுத்தீங்க ஃபைன். பிக் பாஸ் கொடுக்கவே இல்லை எனக்கு ஹிஸ்டரி ஆஃப் பிக் பாஸ். நான் விஜய் அவார்டு பார்த்தேன், சர்ப்ரைசிங் எனக்கு. விஜய் அவார்டு போய் பிக் பாஸ் கொடுத்தேன், பிக் பாஸ் கொடுக்குறீங்கன்னு பார்த்தா பிக் பாஸ் வந்து நல்ல ஷோ, பயங்கரமா டிஆர்பி போச்சு போன சீசனு. சேதுபதி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி உட்காந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு பார்த்து சிட் பாயிண்ட்ஸ் ஓகே ரைட்டு. ஏண்டா 3வது சீசன்லாம் முரட்டா போச்சு, அதிகம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்பெல்லாம் கொடுக்காம நீ இது மட்டும் கொடுக்குறோம்னா ஓகே ரைட். இந்த ஷோ பில்டப் பண்ண பாக்குற அப்படிதான் இருக்கு எனக்கு. நீ கண்டென்ட்டே கொடுக்காம நீ பில்டப் பண்ணி அது வந்து நம்ப வைப்பாங்கல்ல. இப்ப நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து படம், இன்னைக்கு கூட நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை தெரியாம பார்த்துட்டோம். பாம்னு ஒரு படம். அதுக்கு ரிவ்யூ அற்புதமான கதை, ஃபென்டாஸ்டிக்கான படம், இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்கன்னு ஒரு 10 பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா அந்த பாம் படத்தை பார்க்கலான்னு பார்த்துட்டு பாதியிலே ஒருத்தவங்களுக்கு தள்ளிடுச்சு, இழுத்துட்டு இருக்காங்க, வேணாம் வேணாம் வேணாம். நானு நோனோ ஒரு படத்தை ஆரம்பிச்சா நம்ம முடிக்கணும். கடைசியில நான் 10 செகண்ட் பிரைம்ல ஓட்டிக்கிட்டே இருக்கேன். இவங்க ஏதோ ஒண்ணு சொன்னீங்களே டாம், இப்ப எதுக்கு ஓட்டுறீங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரிதான் இதுவும். இவங்களும் வந்து ப்ரமோஷன் பண்றாங்க. சரவண விக்ரம் வந்து பேச வருவான் ஒரு ஏதோ சொல்லுவாப்புல கமலஹாசன். சரவண விக்ரம் வந்து பாயிண்ட மறந்துட்டு யோசிக்கிறப்ப கமல் சொல்லுவாரு, உட்காந்துக்கு நீ உட்காந்து யோசிச்சு திரும்பி சொல்லுங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒருவன் போயிட்டு வந்து கடைசியில வந்து சரவண விக்ரம் நிக்கிறமா சொல்லுங்க சார் விக்ரம் நீ சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் எழுந்து பேசுவான். பேசுறப்ப அவனுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அந்த டைம் ஸ்பேஸ கமலஹாசன் கொடுத்தாப்புல அவனுக்கு. அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே எவனா ஒருத்தன் மறந்தானா பக்கார வச்சுட்டு ஒருவன் போயிட்டு வந்துருவாப்புல. போயிட்டு வந்து லாஸ்டா பாயிண்ட் அவங்கள மக்குன்னு ஃபீல் பண்ண வைக்கிறாரு. நீங்க ஒரு மக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து அந்த கண்டஸ்டன்ட்க்கு கொடுக்குறாரு. அப்புறம் கண்டஸ்டன்ட்ஸ பேசுங்கன்னா எங்க இருந்து பேச போறாங்க? எவனும் வாய திறக்க மாட்டான். அதுவும் எதுவும் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காவும் பதில் சொல்ல மாட்டேங்குது. எதுவுமே டைரக்ட் ஆன்சர் கிடையாது. இவர் தான் ஏதோ பண்றாருன்னா அந்த கண்டஸ்டன்ட். ஆனா எவ்ரி சீசன் நானும் பாக்குறேன், எந்த கண்டஸ்டன்ஸுமே கேட்ட கேள்விக்கு பதிலே சொன்னதில்லை. எல்லாம் மூஞ்சிய சுத்தி மூக்க தொடுற கேஸ் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. கரெக்ட், வெரி குட் பாயிண்ட் ஐஸ். இதை நீங்க வந்து வார வாரம் இதே டயலாக திரும்ப சொல்றது மாதிரிதான் இருக்கும் இந்த சீசன்ல. அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ப்ளே பண்ணிருங்க. சதீஷ் ஏதோ சொல்ல வந்தீங்களே நீங்க? இல்ல நீங்க வீடியோஸ் அடிச்சிட்டீங்களா?
ஓகே. தூக்கி போட்டுருங்க வெளியில. அங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சக்தி வந்திருக்காங்க. இல்ல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல விஜேஎஸ் பத்தி. அதனால தூக்கி வெளியில போட்டுருங்க. நான் வாட்டர் ஆக்சுவலி மேலனுக்கு தான் இந்த வரேன். இந்த நான் வாட்டர் மேலனுக்கு தான் திருப்பி வா- வரேன். நீங்க சொன்னீங்கல்ல வாட்டர் மேலன் திரும்பவும் வந்து ரொம்ப என்டர்டெயின் பண்றாங்க, ஷோவை தூக்கி நிறுத்துறாரு, அவர் பண்றது எல்லாம் காமெடியா இருக்கு. யாருக்கு அனுப்புங்க, இல்ல குக் வித் கோமாளிக்கு அனுப்புங்க. பிக் பாஸ்க்கு எதுக்கு கூட்டிட்டு வரீங்க? எதுக்கு ஆனா அவரை கண்டிப்பா இல்ல பெரிய இது ஆளா ஆக்குறீங்க? முடிச்சதுமே 200% குக் வித் கோமாளில அடுத்த கோமாளியா நம்ம வாட்டர் ஓகே மெலன் இருக்காரா இல்லையான்னு மட்டும் ஓகே. பாருங்க. நான் அந்த he ஷோவை deserved he இல்ல அந்த deserved to be ஷோவை there நான் வந்து நினைக்கிறேன். பாக்குறதே இல்ல டாம். அவர் அங்க போட்டுன்றேன். நான் பிக் பாஸ் நான் பாத்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் நான் இந்த சீசன்ல ஒரு நாள் கூட நான் இன்ட்ரெஸ்டடா பார்க்கவே இல்லை. நான் சும்மா ஸ்பேஸ்க்கு வந்து நீங்க பேசுறதெல்லாம் லிசன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபன்னியா இருக்கா நீ எடிட்ஸ் பாக்குறேன். நாட் டு டினை. அதனால தான் சொல்றேன் ஓகே நான் இந்த மாதிரி ஓகே கேட்டகரி ஆஃப் கண்டஸ்டன்ஸை கூட்டிட்டு வந்தா அது வந்து அது ஒரு எல்லாருமே ஆக்சுவலா சாய்ஸ் கொடுத்தது வந்து பிக் பாஸா இல்ல குக் வித் கோமாளின்னு கொடுத்தாங்க ரெண்டு பேருக்குமே, திவாகருக்கும் சரி இவருக்கும் கலையரசுக்கும் சரி, ரெண்டு பேரும் பிக் பண்ணதே பிக் பாஸ் தான். ஓகேவா? சாய்ஸ் ஆஃப் கொடுத்தது இவங்க தான் கேட்டுக்கு தான். வாங்க நீங்க குக் வித் கோமாளி போறீங்களா பிக் பாஸ் கலையரசனுக்கு போறீங்களா? ஃபன்னு வராதுங்க. கலையரசன் வந்து இது என்ன சொல்றது, அவர் பண்றது நகைச்சுவையாவே இல்லை. இப்ப இன்னைக்கு கூட ஒண்ணு சொன்னாரு, அது வேணா நகைச்சுவையா இருந்துச்சு. எனக்கு கான்பிடென்ட்டா இருந்துச்சு நான் சேவ் ஆயிருவேன்னு. ஏன்னா எனக்கு ஃபேன்ஸ் அப்படி. என்னோட பொண்டாட்டி டெய்லி போட்டு ரிவ்யூ பண்ணி மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டுட்டு இருக்கா. உன் பொண்டாட்டி கேட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? ஏ சாமி, ஏ சாமி, என்ன சாமி எத்தனை டாக்டரேட் பட்டம் வச்சிருக்கிற, ஐநா சபைக்கு அம்பாசிடர்னு சொல்ற, அந்த அளவுக்கு கூடயா உனக்கு அறிவு இல்ல அப்படின்னு இருந்துச்சு. அப்பா வெளியே வந்து அவங்க மீறி மீறி பேசிட்டு இருக்காங்க அவனை போட்டு. அண்ட் அந்த அது தெரியாம வரும்ல. குரல்லாம் கேட்டார்ல, அதெல்லாம் எனக்கு அன்ஈஸியா இருந்துச்சு எனக்கு பாக்குறப்ப. தெரியாம சும்மா நார்மலாவே சிலர் வந்து கொஞ்சம் வெட்டி பந்தா பண்ணுவாங்க. எக்ஸாஜரேட் பண்ணி பேசலாம் ஒரு சில வார்த்தைகளை. ஓ 1000 குரலா, அப்ப 10 குரல் சொல்லுங்க அப்படின்னும் போது வாட் இஃப் அவன் ஒரு குரல்ல திணறனானே என்ன பண்ணுவ? அப்ப நீ என்ன மக்களுக்கு ஷோ ஆஃப் பண்ற? அவன் சொல்லிட்டான் என்கிட்ட 1000 குரல்னு, நான் பாத்தியா 10 குரல்லையும் அவன் முக்கலாம், நான் தான் வின்னு அப்படின்னு காட்டிக்கிறாரா? எனக்கு புரியல. கமலஹாசன் புக்கு சொன்னா மட்டும் இவங்களுக்கு எல்லாம் வந்து பூமரிசமா இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க உங்க ஜென்சி கிட்ட நாங்கலாம் இந்த 2K கிட்ட நாங்க எங்களுக்கு வந்து நீங்க புத்தகத்தை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. அதே வந்து விஜய் சேதுபதி வந்து திருக்குறள் சொன்னா ஓகே சூப்பரா இருக்கு ஒரு ஆசம் ப்ரோ அப்படின்றாங்க. எனக்கு உங்க லாஜிக்கே புரியல. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி வந்து குரல்னு சொன்னதுமே ஓகே, நமக்கு ஒரு திருக்குறள் தெரியும், அதுக்கான மீனிங்கும் நம்ம படிச்சு வச்சிருக்கோம், மனப்பாடம் பண்ணிருக்கோம். ஓகே நீ சொல்லு, நீ எப்படி இருந்தாலும் தப்பா தான் சொல்லுவ, நீ ரைட்டா சொன்னாலும் நான் சொல்றதுதான் ஆன்சர் அப்படின்னு அவர் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாப்பா நினைக்கிறேன். அவர் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணும்போது கலை வந்து அந்த திருக்குறளுக்கான மீனிங்கை வந்து கரெக்டா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகே, ஆனா அது தோன்றதுன்னு அதுலயே நின்னுட்டாப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப கலை ஸ்டார்ட் பண்ணாரு, செகண்ட் ஹாஃப் இவர் முடிச்சு இவருக்கு வந்து அப்படியே தெரியற மாதிரி பண்ணிக்கிட்டாப்ல. அப்படிதான் நான் பார்த்தேன். இல்ல அவன் கொடுத்த பொருள் கரெக்டான பொருள் தான். இவர் பொருள் யோசிச்சு வச்சிருந்தாப்புல. அந்த பொருளை வந்து அவர் சொல்லணும் முடிவு பண்ணிட்டாரு. ஏதாவது சொல்லிட்டாப்புல அந்த பொருள். நான் ட்வீட் போட்டதுமே வந்து தவளை தன்வாயால் கெடும்னு 2 பேத்துக்குமே தான் போட்டேன். விஜய் சேதுபதிக்காகவும் போட்டேன், மீன் கலைக்கும் போட்டேன். எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு பிரியா சதீஷ் கிட்டக்க. பிரியா சதீஷ் சொன்னாங்க ஷீ இஸ் என்ஜாயிங் ஆல் த ட்வீட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் அண்ட் ஸ்டஃப். அப்படி என்ஜாய் பண்ற நீங்க எனக்கும் வாட்டர்மெலன் ஸ்டாரை பிடிக்காது, எனக்கு அவரை பெருசா ஒன்றும் தெரியல, ஆனா அப்படி எனக்கு சொல்லுங்க ஐஸ். எனக்கு பிடிக்காது. ஆனா நான் ஏன் சப்போர்ட் பண்றேன்னா, ஏன்னா ட்விட்டரை திறந்தா அவரோட கண்டென்ட் தான் இருக்கு பிரியா, வேற யாரோட கண்டென்ட்டும் இல்லை. அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் even though he is a Komali, whatever he is doing something inside the house. What about the other 19, 18 contestants? What are they doing? பாருவெல்லாம் ஃப்ரீயா விடுங்க. பாரு எப்பவுமே வந்து சர்வைவர்லயே நான் பார்த்தேன், பாருவை பார்த்துட்டு எம்மா அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. அதோட அதனால 100x வெர்ஷன் தான் இங்க. ஸோ அதனால நம்ம பாருவெல்லாம் நம்ம கணக்குலயே எடுக்க முடியாது. நான் பாருவெல்லாம் ஃப்ரீயா விட்டுடுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது வேற யாருமே கண்டென்ட் கொடுக்கலன்னும் போது நம்ம அப்போ ட்விட்டர்ல வந்தோம்னா என்ன சொல்லியிருந்திருப்போம்? எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருந்திருப்போம். அட்லீஸ்ட் திஸ் கை இஸ் கிவிங் சம் கைண்ட் ஆஃப் அ காமிக் ரிலீஃப். மேபி அவர் தெரிஞ்சு செய்யறாரா தெரியாம செய்யறாரா எனக்கு அதெல்லாம் ஐடியாவே கிடையாது. பட் அட்லீஸ்ட் யூஆர் சேயிங் யூஆர் என்ஜாயிங் த ட்வீட்ஸ், யூஆர் சேயிங் யூஆர் என்ஜாயிங் த எடிட்ஸ். அதனால அவர் குக் வித் கோமாளிக்கு தான் லாயக்கு, அவர் பிக் பாஸ் தான் லாயக்குன்னு சொல்றதுக்கு நம்ம யாருமே கிடையாது. பிக் பாஸ்ங்கிற ஷோல இப்படிதான் ஒரு கண்டெஸ்டன்ட் இருக்கணும்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? பிக் பாஸ்ங்கிற
ஷோங்கிற ஷோல பலதரப்பட்ட பீப்புள் வர்றதுதான் நியாயம். அதுல நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம், பிடிக்கலாங்கிறவங்கள பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. பட் இப்படி நோ இருக்கிற நோ இருக்கிற யூ காட் ஐக்கியூ மை இருக்கிற பாயிண்ட் ராங். பர்சன் இல்ல தான் இல்ல வரணும்னு சொல்றது கரெக்டே கிடையாது. என்ன பொறுத்த இல்ல வரைக்கும் இல்ல யார் நான் வேணாலும் வரலாம். ஐக்யூவை நான் சொல்லல. ஐ எம் என்ஜாயிங் ஹலோ திஸ். ஹலோ ஹலோ சண்டை போடுங்க, 2 பேரும் சண்டை போடுங்க. நோ 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 யூ காட் மை பாயிண்ட் ராங். நான் சொன்னது வந்து டாப் 10ல கொண்டு வராதீங்க ஃபேமஸ் ஆக்கின்னு தான் நான் சொன்னேன். நீங்க ஓ அது கண்டஸ்டன்ட்டை ஏன் கூட்டிட்டு வந்தாங்க, அங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு காமெடி பண்றாரு, அதனால என்ஜாய் நீங்க பண்றேன்றதுக்காக தான் அதுதான் நான் சொல்றேன், நீங்க ஐடியா குடுக்குறீங்க இவங்களுக்கெல்லாம் டாப் 10க்கு தூக்கிட்டு வாங்க, நீங்களே ஐடியா கொடுத்துட்டு இல்ல இருக்கீங்க. இல்ல ஏன்னா இப்போ பிகாஸ் தட் இஸ் வாட் இஸ் வாட்டர்மெலன் பிகமிங் ஸ்டார வைரல். நோ 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 வைரல் வாட்டர்மெலன் ஸ்டார இவங்க மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஃப்ரீயா விட்டுருந்தாலே இவ்வளவு பேர் வந்திருக்காது அவருக்கு. இவனுங்கெல்லாம் என்ன பண்ணானுங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாம், ஓ இவருக்கு ஒரு பேட் நேம் இருக்கு, இவரை போட்டு நம்ம கொஞ்சம் அடிப்போம், இவர் கொஞ்சம் ஏன்னா அந்த சொல்லுவாங்கல்ல ஊருக்கு அழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்ற மாதிரி போட்டு எல்லாரும் அடிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆப்வியஸ்லி இட் இஸ் டர்னிங் அகெயின்ஸ்ட் them. இது வந்து கண்டஸ்டன்ஸ் மத்த கண்டஸ்டன்ஸ் எப்படி ப்ளே பண்றாங்கங்கறத பொறுத்து இருக்கு. எல்லாரும் வாட்டர்மெலன் ஸ்டாரை ஃப்ரீயா விட்டுருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருந்திருக்காது. அவர் ஏதோ ஃபன் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிருந்திருப்பாரு, இவ்வளவு ஹைப்பே வந்திருக்காது, இவ்வளவு வைரலும் ஆகாது. இவங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸும் அதுக்கு பாதி காரணம். வேற இல்ல இல்ல கண்டென்ட்டே நான் வந்து இல்லன்றீங்க, அப்ப நம்ம என்ஜாய் என்ன பண்ண பண்றது இல்ல. முடியும்? இல்ல இல்ல நான் என்ஜாய் பண்றது நாட் ஹிஸ் பிஹேவியர். ஐ எம் என்ஜாயிங் த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் த மீன் கிரியேட்டர்ஸோட ட்வீட்ஸ். அதுதான் ஐ வாண்ட் மேக் இட் கிளியர். I Yeah, don't yeah, no, enjoy I get it. anything Yes. related to watermelon, right? But I enjoy At least he's talent. giving that content. At least he's giving that content, right? What about other folks? What are they doing? எதுக்கு அந்த ஷோல இருக்காங்க? நீங்க சொல்றீங்க you are enjoying only the edits, but who is the base product for the edits? This guy. கோமாளித்தனம் தான் பண்றாரு, எதையோ பண்றாரு, ஆனாலும் பண்றாரு ஷோல, அவ்வளவுதான். ஆனா நீங்க அதுக்கு தான் அங்க நான் என்ன போயிருக்கீங்க சொல்றேன்னா, உள்ள. மக்களே பிக் பாஸ பார்த்துட்டு சண்டை போடுறவங்க கூட இந்த அளவுக்கு சண்டை போடல. இவனுங்க 2 பேருமே பிக் பாஸே பாக்குறது இல்ல. அந்த பக்கம் வாட்ஸ்அப்ல வந்துட்டு என்ன நடந்துச்சுட்டாம், எதுக்கு இந்த மாதிரி ட்வீட் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது. இல்ல இல்ல இங்க வந்து இல்ல 2 டாம், பேரும் தலைய இல்ல புடிச்சிட்டு சண்டை நான் தப்பா, போடுறானுங்க. இல்ல இல்ல டாம் ம். நான் தப்பா நினைச்சிட்டேன். நான் பிலீவ் இன் நம்ம டார்கெட் வந்து வேற. நம்ம வந்து நம்ம டாம் தான் டார்கெட். நம்ம இவ்வளவு நாள் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப இல்ல இல்ல வாட்டர்மெலன் ஸ்டாரோட ஃபேன் தலைவியே வந்து அதுதான். இல்ல நான் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரோட ஃபேனும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எனக்கு அந்த ஆள் யாருன்னே சரியா தெரியாது. பட் நீங்க பாக்குற மாதிரி தான் நானும் ட்வீட்ஸை பாக்குறேன், நானும் என்ஜாய் பண்றேன் அவர் பண்ற சில கோமாளித்தனங்கள்லாம். ஏன்னா மீதி எதுவுமே பாக்குற மாதிரி இல்ல, அன்பார்ச்சுனேட்லி. ஐ மீன் லைக் this is like the worst pick of the season இருக்கலாம் இந்த சீசன். ஏன்னா அந்த கலையரசன்லாம் எதுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. பாரு வந்து ஒரு ஃபைட்டிங் மோட்லயே எல்லாரோடையும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோடதும் நான் பெருசா பாக்குறதெல்லாம் அவங்க எல்லார்கிட்டயும் சண்டை போடுற மாதிரியான சில சீன்ஸ் தான் நான் பார்த்திருக்கேன். பிரவீன் ராஜும் சும்மா எல்லாத்துக்கும் எகிரி எகிரி வராரு. எதுக்கு எகிரி வராரு, ஏன் எகிரி வராருன்னு எனக்கு தெரியல. மீதி இல்ல அவர் இருக்கிறதெல்லாம் யாருன்னே அடங்கிட்டாரு. தெரியல. ஆக்சுவலி ஜெனிலியா விட்டுட்டீங்க நீங்க. யாரு ஜெனிலியா? உள்ள ஒரு ஜெனிலியா இருக்காங்க, தெரியாதா? நாக்குல பேசுவாங்க அவங்க. யாரு? நாக்குக்கும் மூக்குக்கும் நடுவுல பேசுவாங்க ஓ அவங்க. அந்த தமிழ் பொண்ணு, ஆனா தமிழே தெரியாத மாதிரி ஒண்ணு பேசுமே, அதுவா? யா யா எங்க அவங்கதான். வினாயான்னு சொன்னதுமே எங்க சாரி, அது சக்தி இதுன்னு வராங்க. பேசுறேன், தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. அவங்களா? ஓகே. ஆமா, அதெல்லாம் எப்படி இப்ப அவங்களெல்லாம் மண்ணாங்கட்டின்லாம் ஒன் ஹவர்ல நிறைய காட்டுறாங்க அவங்கள, ரொம்ப ஓவரா காட்டுறாங்க. மதன், நான் வந்து 1 hour ஷோலாம் பாக்குறது இல்ல மதன். நான் வந்து லான்ச் பார்த்தேன். அடுத்தது சாட்டர்டே சண்டே, சரி அதுல ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே, நம்மளால வீக் டே ஷோஸ் பார்க்க முடியல, பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் ஷோஸ் பார்க்கலாம்னா அதையும் விஜய் சேதுபதிக்கு எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம்லாம் மேபி சாட்டர்டே பார்ப்பேன். நல்லா இல்லைன்னா அதோட இழுத்து மூட வேண்டியதுதான் பிக் பாஸ்க்கு. வெறும் ட்விட்டர்ல என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்க வந்து ஷிஃப்ட் பேக்வர்ட்ஸ். நான் தெலுங்குக்கு போயிடலாம், நான் அடுத்து தெலுங்குக்கு போயிடலான்னு இருக்கேன். எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க சீசன் 7ல, ஓகேங்களா? அவங்க வந்து இப்ப 24/7 மலையாளமும் மிச்சம் இன்னொரு கடவுள்கிட்ட இன்னொரு 24 மணி நேரம் வாங்கி தெலுங்கு பிக் பாஸும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் தமிழ் பிக் பாஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்றீங்களா? சீ, இதெல்லாம் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறாங்க. பிலுவன் கீழே போயிட்டாங்க. சக்தி, என்ன சக்தி வரீங்க, இந்த பக்கம் வரீங்க, மேல வரீங்க, வந்துட்டு திரும்ப போறீங்க.
கேட்டா வந்து ஜஸ்ட் லிசனிங் மோடுன்னு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. என்ன கதை? ஸ்பேஸ்ல இருக்குமோ ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா நான் சத்தமா படிச்சு காட்டிடுவேன். ஓகே? காணுமே வந்து. அவ்வளவுதான். ஐ திங்க் தட்ஸ் இட். நாளைக்கு பாப்போம். நாளைக்கு ஏதாவது ஜாலியா பண்றாங்களா, ஃபன்னா பண்றாங்களா, இல்ல உண்மையாலுமே ஏதாவது பண்றாங்களான்னு பாப்போம். இல்லனாலும் என்ன ஒண்ணும் பண்ணுவோம், பண்ண கேவலமா மாட்டாங்க. இருக்கு கேவலமா இருக்குன்னு சொல்லி கூச்சமே இல்லாம 106 நாளும் உட்காந்து பார்த்துட்டு வழக்கம் போல என்ன பண்ணுவாங்க, அதுதான் அது தொடர்ந்து நடிகை பண்ண போறாங்க. இன்னொன்னு, இந்த ஓட்டிங் பத்தி பேசணும் அந்த மாதிரி வந்துட்டேன். இந்த ஓட்டிங் ஓபன் பண்ணி 3 நிமிஷத்துல வந்து 1000 ஓட்டு முடிச்சு பார்த்தீங்க 2 பேருக்கு. அவன் எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டான் ஒருத்தன் வந்து. எப்படின்னு எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எப்படா ஒருத்தன் பிஆர் டீம் வச்சு 3 நிமிஷத்துல வந்து 1000 ஓட்டை வந்து வாங்கி 2 பேர் வாங்கினாங்க. சரி 1000 3000 நினைக்கிறேன் ஓட்டு. டக்குன்னு ஓப்பன் பண்ண உடனே போயிட்டா பார்த்தா 3000. இப்பதான் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா 3000. இந்த ஆள் பார்த்தா 2 நாள்ல வந்து மொத்தத்தையும் தூக்கி மேல போட்டாப்புல. போட்டு அந்த இவானா பொண்ணு கீழே அடி விட்டாப்புல. எனக்கு அதான் புரியல, ஷாக்கிங்கா இருக்கு இன்னி வரைக்கும். என்ன பண்ணான்னு தெரியல இந்த ஆளு. அந்த அளவுக்கு ஒரு பிஆர் டீம் காலி பண்ணிருக்காப்புல. மொத்த பிஆர் டீம் தகச்சு போயிருக்காங்க எல்லா பிஆர் டீம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இன்ஸ்டால ரீல்ஸ் யாருக்கு ரீல்ஸ் பேசாம திவாகருக்கு ரீல்ஸ் போட்டு வெளியே வந்த காசு வாங்கிக்குவோமா அவங்க கிட்ட. அவங்க கிட்டே இதெல்லாம் போட்டு பேசிதான் ஆல்ரெடி நிறைய ரீல்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு. என்னடா நம்ம டாம், நான் எவ்வளவு வந்து போட்டாலும் sorry Tom, இறங்குறீங்களா? sorry to interrupt. நான் இறங்கணும், but I just wanted to say, Adi, your thought process and everything is really great. So I like your speech. So just wanted to say that. அதான் ரகு வந்து சொன்னாரு, ஆதி வந்து பேசினாருன்னா அவரே எல்லா பாயிண்டையும் கவர் பண்ணிடுவாரு. அதை தாண்டி மிச்சம் ஏதாவது மீதி இருந்துச்சுன்னா நான் பேசுறேன். எனக்கு ஆஷிக்கோட எனக்கும் அதேதான் கிடைக்கும். ஆஷிக்கோடது எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் ஃபன்னி நோட்ல எடுத்துட்டு போவாரு. பட் ஆதியோடது நான் வந்து அப்பப்போ கேட்டிருக்கேன். பட் I just wanted to say, since he's on this call, right, I just want to say that, you know, it's really great listening to his aspect. So it's refreshing. தோழர் எல்லா பாயிண்ட்டும் வச்சுட்டாப்புல. எனக்கு எந்த பாயிண்ட்டும் கிடைக்கல. இருந்தாலும் நான் கிடைக்காம தான் வந்து ரொம்ப மனிதாபிமானத்தோட வந்து 1 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்க நீங்க அப்படியே. ஏயாயோ இல்லங்க, நான் உழைப்பிட்டு இருந்தேன். நான் பாயிண்ட் எனக்கு தெரியாம அங்க சுத்திட்டு இருந்தேன். எல்லா பாயிண்ட் வச்சுட்டாப்புல. எதை பேசுறதுன்னு தெரியல. இது பேசுறதே திரும்பி பேசணும். கணேஷ் வந்து சிரிக்கிறாப்ல. ஓகே, அவர் உழைப்பிட்டுன்னு அவரே ஒத்துக்கிறாரு. அப்படிதானே கணேஷ்? நானே ஒத்துக்கிறேங்க உண்மையா. எஸ், அவ்வளவுதான் மக்களே. போதுமான அளவுக்கு ஒண்ணுமே இல்லாத எபிசோட்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசிட்டோம். டெய்லியும் ஸ்பேசஸ் போடும்போது வந்து தாராளமா பேசுங்க. ஆனா இப்ப இந்த ட்வீட், ஐ மீன் இந்த ஸ்பேஸை என் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட போனை கண்ணை திறந்து பாருங்க. தூங்காதீங்க. மணி 12:40 ஆகுது. நீங்க தூங்குறதுக்காக தான் இந்த ஸ்பேஸை காதுலயே வச்சுட்டு தூங்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. கண்ணை திறந்து ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா மேல டாப்ல லெஃப்ட் கார்னர்ல ஒரு பூனைக்குட்டி இருக்குது. அதுதான் டாம், உங்க டாம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க, நான் போடுற ஸ்பேசஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகே சாட்ஸ், நீங்க பண்றது ரொம்ப தவறான செயல். என்ஜாய் பண்ணுங்க. அதையும் என்ஜாய் இல்ல பண்ணுங்க. சாட்ஸ், நீங்க மனசாட்சியே இல்லாம இப்ப ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்க. சாட்ஸ், கடை சாத்தலாம். நம்ம நாளைக்கு போடுற ஸ்பேஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க, நம்ம பேசலாம். ஓகே, until then signing off from உங்க டாம். டாடா, பை, குட் நைட். Bye Tom, good night. பை, good night.